பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலையில் என்னோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், இந்த பிளஸிங் ஹவுஸ்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அருமையான பிள்ளைகள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியில் உங்களுக்கு வரவேற்பும் சொல்லுவேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம், கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம், கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்புமடியார் கருளை கும்பிடுகிறேன், நம்புமடியார் கருளை கும்பிடுகிறேன். பாவம் நாசனை கிருபாசனையே கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம், கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்திய சரூபதயபரனை கும்பிடுகிறேன். தம்பமென காணவனை கும்பிடுகிறேன், நித்திய சரூபதயபரனை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், உம்பர் தொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன். தொனிக்கும் ஓசன்னா ஓசன்னாவென்றே கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம், கும்பிடுகிறேன். ஒரே சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பில்லாதமை பொருளை கும்பிடுகிறேன். ஒரே சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பில்லாதமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், திருவுருவானவனை கும்பிடுகிறேன். தாவீது சிம்மாசனன் அதிபனையே கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான், கும்பிடுகிறேன் எங்கள் குரு இயேசுநாதர் பாதம், கும்பிடுகிறேன். சாவளித்துயிர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின் தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சாவளித்துயிர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், பேயின்
தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன். வானில் வந்திடும் நியாயாதிபனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்து இயேசை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர குமாரனேசை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, சாவழித்து உயிர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பேயின் தலையை மிதித்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியினால் ஸ்தோத்தரிக்கிறேன். வானில் வந்திடும் நியாயாதிபனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சங்கை வேதநாயக சாஸ்திரியாரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதித்திருக்கிறோம். அப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நேசனை மறைத்தருளும். வாழ்வின் பல இன்னர்களுக்கு மத்தியில், துன்பத்துக்கு மத்தியில் கண்ணீரை ஊற்றி அது குளத்தை போல நிரப்பிவிட்டது, இனி எங்களால் முடியாது என்று இருதயம் உடைந்து நாளை தினம் வாழ வேண்டாம் என்று கூட தீர்மானித்து இந்த வார்த்தைக்கு நேராய், உடைய பிரசன்னத்துக்கு நேராய் ஓடி வந்திருக்கிற பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளும், மார்போடு அணைத்துக் கொள்ளும். இன்றே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலை ஒலிபரப்பையும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் இந்த இடத்தையும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இந்த கடந்த 5-6 வாரங்களாக ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பில் செய்தியை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்டு, ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்டு. அதில் ராயல் ஃபுட், டேஸ்டி ஃபுட், கடந்த 2 வாரங்களாக ராயல் கிஃப்ட், ராஜரீக வெகுமதி என்ற தலைப்பில் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்ற வரங்களை குறித்து, விசுவாச வரத்தை குறித்து, குணமாக்கும் வரத்தை குறித்து தியானித்து வந்தோம். இந்த நாளிலும் நாம் தாய் வசனமாகிய 1 பேதுரு 2:9 ஆபேல் வாசி. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ராஜரீக கூட்டம், ஆசாரிய ராஜரீக கூட்டம், ராயல் ஃபேமிலி இந்த ராயல் சொசைட்டி என்ற தலைப்பில் நான் வேத வசனங்களை விளம்பிக் கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் தேவனை நாவில் போட்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக ஆயிரங்கள் லட்சங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய மகிமை நம்மச்சில் இருக்கிறது. கடந்த நாட்களில் வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய வரங்கள் எப்படி, என்னுடைய அறிவுக்கு எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை மட்டுமே நான் பேச இயலும். அநேக வேத அறிஞர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், போதக பிதாக்கள், ஞானவான்கள், தீர்க்கதரிசிகளுக்கு வித்தியாசமான வெளிப்பாடுகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே, வேத வசனத்துக்கு உட்பட்டு
கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு வெளிப்படுத்தி அவர்கள் தங்களுக்கு கொடுத்த வரத்தின்படியே வியாக்கியானம் பண்ணி வருவதுண்டு. இந்த சின்ன மூளைக்கு பைத்தியகாரமான அந்த பிரசங்கத்தை கேட்டு கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை அறிந்தார்கள் என்ற விசுவாசத்தோடு, அறிந்திருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தோடு உங்களோடு இந்த வார்த்தைகளை சற்று கருக்கலான வார்த்தைகளாக வியாக்கியானம் பண்ண விரும்புகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு today expecting a miracle right now, brother and sisters. He is almighty God, he is a living God. அவர் உங்களுக்கு ராஜரீக வெகுமதிகளை கொடுக்க போகிறார், வரங்களை கொடுக்க போகிறார். அறிவை உணர்த்தும் வசனம், word of wisdom, word of knowledge, healing gift, faith, அதை பற்றி நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு தீர்க்க தரிசன வரங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தம்பி வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. நாம் என்னவெல்லாம் தியானித்திருக்கிறோம்? அறிவை போதிக்கும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் மரம், அற்புதங்களை செய்கிற சக்தி. இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்று தீர்க்க தரிசனங்கள் என்று விட்டால் குறி சொல்லும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்களும் குறி கேட்பது போல அங்கொன்றும் இங்கொன்றுமா ஓடி போய் தலையை ஓட்டி தலையை கொடுத்து, அந்த பாஸ்டர் நல்லவரா, இந்த பாஸ்டர் நல்லவரா, அந்த சபையிலே சொல்வது உண்மையா, இந்த சபையிலே சொல்வது உண்மையா, அவர் சொல்வது தீர்க்க தரிசனம், இவர் சொல்வது தீர்க்க தரிசனம் என்று அலையும் காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம். ஏனென்றால் ஜனங்களுக்குள் அதை குறித்த அறிவும் இல்லை, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஐயப்பாடும் எனக்கு அவ்வப்போது எழுவது உண்டு. ஏனால் கர்த்தருடைய ஆவியான எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும். ஒரு மனிதனுடைய ஆவி அன்றி மனிதனுக்குரியவர்களை அறியவன் யார்? தேவனுடைய ஆவி அன்றி தேவனுக்குரியவர்களை அறியவன் யார்? நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனுடையவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்தின் புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். இதை உலக ஞானம் போதிக்கிறபடி பிரசங்கிக்காமல் தேவனங்களுக்கு அருளப்பட்டபடியே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இது ஜென்ம சுவாபமான மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நாம் ஆவிக்குரிய காரியங்களை ஆராயும் பொழுது அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து வருகிறதா, தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து வருகிறதா, அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா, ஜனங்களை பாவத்தை விட்டு மனம் திரும்ப பண்ணி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறதா, இதோ அந்த நாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் மூலமா, நாம் எச்சரிக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா, நாம் பேசுகிற தீர்க்க தரிசன செய்திகள் மூலமா ஜனம் பரிசுத்தமாயிருக்கிறார்களா, கர்த்தராகிய தேவனை, யெகோவா தேவனை, நித்திய ஜீவனை பற்றி ஒரு கர்சனை, அக்கறை, பயம், எச்சரிப்பு வந்திருக்கிறதா என்பதுதான் இன்றைய கேள்வி. கைகளை தட்டி தீர்க்க தரிசனம்னா உன் வீட்டில் மந்திரம் இருக்கு, மாயம் இருக்குது, இதோ வீட்டில் எல்லாம் நல்ல குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு தீர்க்க தரிசனி அம்மா, இப்ப நவீன காலத்து தீர்க்க தரிசனி நிறைய இருக்கிறாங்க, தீர்க்க தரிசிகளும் நிறைய இருக்கிறாங்க. வீடு வீடாய் அலைவார்கள், வீடு விட அலங்காரம் பண்ணிக்கொண்டு அப்படி போட்டு இப்படி போட்டு மேக்கப்பை போட்டுக்கொண்டு வந்து நின்று வீடு வீடாய் அலைவார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் போவார்கள். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கும். மாமியார், நீங்க? எங்க மாமியார் எங்க அம்மாவுக்கு பதில் கொடுத்துருக்காங்க சிஸ்டர், அவ்வளோ கர்த்தர் கொடுத்த நல்ல மாமியார், அவ்வளோ அம்மா மாதிரியே நேசிக்கிறாங்க. வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறீங்க. நான் இன்னைக்கு வந்ததே ஆண்டவர் உணர்த்தி தான் வந்தேன். எவ்வளவு துணிகரம் பாருங்க. நீங்க வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற உங்க மாமியார் அடுப்பு கடியில் ஒரு தகடு வச்சிருக்கா, ஸ்டவ் வெடிச்சு நீ சாகு மாதிரி அன்னைக்கு போட்டு விட்டு போக பாருங்க ஒரு குண்டை. அந்த குடும்பத்தில் தாயும் பிள்ளையா இருந்த மாமியும் மருமகளும் பிரிவினை. ஹஸ்பண்ட் எப்படி? ஐயோ எங்க அப்பா அம்மா அண்ணே அவர்கிட்ட இல்லாத அன்பை கூட என் ஹஸ்பண்ட் காட்டுறாரு, எனக்கு கொடுத்த உத்தம புருஷன். அதுதான் நான் தரிசனம் பார்த்தேன் சிஸ்டர். உங்க ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற ஆஃபீஸில் அவங்க டேபிளுக்கு பக்கத்தில் லிப்ஸ்டிக் போட்ட ஒரு பொண்ணு இருக்கிறது மாதிரி பார்த்தேன். போட்டாளா குண்டு நாசமா போயிடும். உங்கள் வீட்டிலே ஆட்டுத்தலை போட்டிருக்கிறதை பார்த்தேன், எலுமிச்சம்பழமும் மிளகாவத்தையும் கட்டியிருக்கிறதை பார்த்தேன். இலங்கைக்கு போயிருக்கும் பொழுது சந்திரன் ஒரு பிரதர் எனக்கு வண்டி ஓட்டினா, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன் கொழும்பு பட்டணத்தில் பிரசங்கி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வீட்டுக்கு மதிய உணவுக்காக ஆராதனை முடிந்து போனோம்.
அடுத்து பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவ வீடு. அந்த வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தையும் 4 மிளகாவத்தையும் கட்டி வாசல்ல தொங்க விட்டுருந்தான். கிறிஸ்தவ வீட்டில் என்னத்தை கட்டி தொங்க விட்டுருந்தான்? ஒரு எலுமிச்சம்பழத்தையும் 4 மிளகாவத்தையும் கட்டி தொங்க விட்டுருந்தான். அந்த ஊரில் எலுமிச்சம்பழத்துக்கு தேசிக்கான்றான். எந்த ஊரில்? இலங்கையில் தேசிக்கா. மிளகாவத்தலுக்கு கொச்சிக்கா. என்ன காய்? கொச்சிக்கா. பிரதர் பார்த்தீங்களா, கர்த்தர் காக்க மாட்டாராம், தேசிக்காயும் கொச்சிக்காயும் கட்டி வச்சுக்கிறானுங்க. நிறைய கிறிஸ்தவன் தேசிக்கா கொச்சிக்கா கட்டிட்டு தான் இருக்கிறான். நிறைய கிறிஸ்தவன் நாள் பார்க்கிறான், நட்சத்திரம் பார்க்கிறான், ஜாதி பார்க்கிறான், குலம் பார்க்கிறான், கோத்திரம் பார்க்கிறான். இவனை கிறிஸ்தவன் என்று நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய பைபிள் முதலாவது ஏற்றுக்கொள்வதில்லை. கைகளை தட்டி. அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. திருச்சபை என்பது தீர்க்க தரிசனத்தில் ஜனங்களுடைய மதிகேட்டிலிருந்து திசை திருப்பதாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி. ஜனங்களுடைய மூட நம்பிக்கை. நாம் இன்றைக்கு மற்ற புறமதஸ்தரை பார்த்து மூட நம்பிக்கை செய்றாங்க, மூடர்களா இருக்கிறாங்க, அதை செய்றாங்க. என் கிறிஸ்தவத்தை தான் எத்தனை மூட நம்பிக்கை. கரிக்கோட்டையில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வாசல் எழுதி வச்சிருக்கான். பேனாவில் எழுதி வைப்பான், ஸ்கெட்சில் எழுதி வைப்பான். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எழுதி வச்சா போதாடுறா தம்பி. இயேசுவின் ரத்தத்தினா நீ கழுவப்பட்டிருக்கணும். அந்த இயேசுவின் ரத்தம் பேப்பர்ல கிழிச்சு போட்டு சாத்தான் உள்ள வந்துருவான். நீ என்றைக்கு சுத்தமாய் வாழ்கிறாயோ, என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் உன் பாவம் மூடப்பட்டிருக்கிறதோ, அன்றைக்கு தான் உன்னை பார்த்தவன் பயப்படுவான். கைகளை தட்டி. வசனம் செவத்தில் எழுதி வைக்கிறது இல்ல, வசனம் இருதயத்தில் எழுதி வைக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனவே இன்றைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் குறி சொல்லும் ஆவிகளாக உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக. உங்க பேங்க்ல பணம் வந்துடும், உங்க ஏதோ பேங்க்ல அக்கௌண்ட்ல கிரெடிட்ல ஏறிடும். உங்களுக்கு இதோ 1க்கு 2 உபத்திரவத்துக்கு 3 புருஷனை கொடுப்பாரு, 3 பொண்டாட்டியை கொடுப்பாரு, 3 பிள்ளைகளை கொடுப்பாரு. இது எல்லாம் தீர்க்க தரிசனமா என்றால் அது சற்று அறிவில்லாதவர்களால் செய்யப்படும் ஒரு கபடுத்தனமான ஒரு வார்த்தை. கபடு அல்லது புரியாத ஒரு வார்த்தை. தீர்க்க தரிசனம் என்பது வேறு, ஆவிகளை தீர்க்க தரிசனம் என்பது வேறு, ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது வேறு, ஞானத்தை அறிவை உணர்த்துகிற வசனம் என்பது வேறு. சமரியா ஸ்திரிட்ட சொன்னது ஞானத்தை போதிக்கும் வசனம். பேதுரு அனனியா சப்பிரால் நிலத்தை வஞ்சித்து விட்டு வந்து பொய் சொன்ன பொழுது அறிந்தார்களே, அது ஆவியை உணர்த்தும் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம். வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஆவியில நிதானித்தான் பொய் சொல்றான். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரின் தீர்க்கமான ஒரு வார்த்தையை பெற்று அதை திட்டவந்தடிமாய் கன்ஃபார்ம் பண்ணிட்டோ, தேசத்துக்கும் ராஜாக்களுக்கும் வருங்காரியங்களை குறித்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை குறித்தும் எச்சரித்து பாவத்தை உணர்த்தி அவன் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இனி வரும் உலகத்தின் பலனை குறித்து எச்சரித்து சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். கைகளை தட்டி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தீர்க்கதரிசி தேவ மனிதர்கள் ஆவியில ஏவப்பட்டு எழுதியிருக்கிறது. இது தீர்க்க தரிசனம். உன் புருஷன் இன்னொருத்திட்ட இருக்கா, உன் பொண்டாட்டி இன்னொருத்திட்ட இருக்கா, நீ அந்த இதை போடு, இதை பாருங்க, இதை வாங்க. தீர்க்க தரிசனம் வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். நல்லா ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கோங்க, வித்தியாசப்படுத்திக்கங்க. தீர்க்க தரிசனம் என்பது வருங்காரியங்களை குறித்து பேசுவது, தேவ ரகசியங்களை பேசுவது, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பேசுவது. இந்த வேத வாக்கியங்களை உலக அறிவின்படி பைபிள் காலேஜில் படித்தபடி வியாக்கியானமா ஞான அர்த்தங்களாய் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று பேசுவது. தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்று பேசுவது. தீர்க்க தரிசனங்கள் தேவனிடத்திலிருந்தே கொடுக்கப்பட வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் எப்படி இருப்பான்? முதல்ல தீர்க்க தரிசி, இதாவது மீன் விற்கிறவனுக்கு மீனுக்காரன் பேரு, பால் விற்கிறவனுக்கு பால்காரன் பேரு, கறிக்கடைக்காரனுக்கு கறி விற்கிறவன் பேரு, சபையை நடத்துறவர்களுக்கு போதகர் பாஸ்டர்னு வச்சாச்சு, அது ஒரு பேரு. அப்போ பைபிள் டீச் பண்ண டீச்சர்னு பேரு. அப்போ மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தையை நீ புரியாத, தெரிந்து கொள்ளாத, இன்னும் நடக்க போகிற காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது உனக்கு உணர்த்துகிறவன், இந்த தேசத்தை எச்சரிக்கிறவன், வரும் காரியங்களை குறித்து சொல்லுகிறவன், அவன் பேர் தான் தீர்க்கதரிசி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அறையிலே, பள்ளி அறையிலே படுத்திருக்கிறதும் ஒருவனுக்கு தெரிகிறதே, யார் இதை சொல்வது என்று புலம்புகிறான் ஒரு ராஜா, அவன் தீர்க்கதரிசி. கைகளை தட்டி. தீர்க்க தரிசனம் என்பது சுய தோற்றமுள்ள பொருளாக இல்லாமல் தேவனுடைய ரகசியங்களை கொண்டு வருகிறது. இந்த ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறதா? அவருடைய தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. எரேமியாவுக்கு சொன்னார், பார், தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி உன்னை யாராக அழைத்தேன்?
எரேமியா 1:5 வாசிடா தம்பி டக்குன்னு வாசி. ஆபேல் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே. நிறுத்தி வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். I command, அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். எப்படி பண்ணிருக்கேன்? தாயின் வயிற்றிலிருந்தே மேனுஃபேக்சரிங் பண்ணும் போது உன்னை யாரா பண்ணியிருக்கிறேன்? தீர்க்கதரிசியாக. நீரே உருவாக்கி கொண்டு நீரே போய் பைபிள் காலேஜில் படிச்சு நீயே இதோ பரிசுத்த சுயநீதினாலே பரிசுத்தமாக்கல, நானே உன்னை பரிசுத்தமாக்கின கர்த்தர். கைகளை தட்டி, என் தீர்க்கதரிசினா பரிசுத்தமாக்குறது நான் தான். என் தீர்க்கதரிசியாக உன்னை கட்டளையிட்டு இருக்கிறேன். அவர் சொல்ல கட்டளையிட்டு எதற்கு? அவன் சொல்றான், நான் சிறுபிள்ளையா இருக்கேன்னு நான் எப்படி பேசுவேன் ஆண்டவரே? சரித்திர சொல்ல சரியோ தவறோ, தவறா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அவனுக்கு 4 வயது என்று சொல்லுகிறார்கள். இதோ அந்த 4 வயது அல்லது சிறியவன், சிறு குழந்தையா இருக்கிறேன், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதிருப்பாயாக. 1:10 வாசிங்க தம்பி, வாசிடா. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கைகளை தட்டி, ஒரு தீர்க்கதரிசியானவன் பூசி மொழிக்கு பேசுகிற பட்டர் ஜாம் தடவரம் இல்லைங்க. பார், அங்கே என்னெல்லாம் பேலன்ஸ் பண்ண பார். பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் இடிக்கவும், அடுத்து கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இப்போ ஒரு தீர்க்கதரிசி அழைக்கும் போது கர்த்தர் பூசி மொழிக்கு பேசுறதே இல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்ல வேண்டும். சிலவன் பற்று போட்டே பேசுவான். 2 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்தா சோதரம், சர்ச்சை கட்டி கொடுக்க, உங்க சர்ச்சைக்கு எவ்வளோ சார்? 2.5 கோடி 3 கோடி ஆகும். நானே கொடுத்துறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் சம்பாதிச்சுறேன். கர்த்தருக்கு சோதரம். என்ன ஆண்டவரே, இந்த இது தசம்பா மாத்தானேன் சார், நீங்க ஜெபித்தீங்க பாஸ்டர், நான் பெரிய லாபம், கர்த்தர் உங்களுக்கு காணிக்க கொடுத்தா 2 லட்சம் ரூபாய். கர்த்தாவே சோதரம். என்ன பிசினஸ் பண்றீங்க பிரதர்? சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஸ்பிரிட் கடத்துறேன் பிரதர். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஸ்பிரிட் கடத்துறேன். நான் சினிமாவில் நடிகையா இருந்து சம்பாதித்தேன், சினிமாவில் நடிகராக இருந்து சம்பாதித்தேன், அல்லது வட்டிக்கு விட்டேன், பயங்கரமான கம்ப்யூட்டர் வட்டி, அதுக்கு மேல என்ன வட்டி வந்திருக்கேன்? மீட்டர் வட்டிக்கு விட்டேன், அதுல லாபம் சார், இந்தாங்க சார், அதுல கொஞ்சம் தசம் பாகம் வாங்கி கர்த்தாவே இவர் செய்கிற மீட்டர் வட்டி தொழிலை ஆசீர்வதியும், இவர் கடத்துகிற ஸ்பிரிட் எந்த போலீஸ் கண்ணிலும் சிக்காமல் இங்கே சென்னையிலிருந்து பெங்களூருக்கு போக கிருபை செய்யும். இந்த சினிமா நடிகை இன்னென்ன நடிகர்களோடு இன்னும் ஆடைகளை குறைத்து ஆடி பெரிய புகழடையட்டும். ஜெபம் பண்ற எத்தனையோ மதிகட்டவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய தொழிலை, தேவனுடைய ஊழியத்தை இழிவான ஆதாயமாக இச்சிக்கிற பெருவயிற்று நாய்கள். இந்த நாய்களுக்கு பதில் உன்னை எப்படி அழைக்கிறார் தேவன்? இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். தீர்க்கதரிசி என்பவன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் எதை குறித்து உங்களுக்கு பேசுவாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து உங்களை கண்டித்து உலகத்தை உணர்த்துவார். சில பிரசங்கம் பற்றத்தடவுற பிரசங்கம், சில பிரசங்கம் சபைக்கே வரமாட்டாங்க. நான் ஒரு இடத்துல வெளிநாட்டில் உட்கார்ந்துருந்தேன். அந்த சபை பெரிய சபை, முன்னாடி 2 ஆண் பெண் ஜோடி வாலிப பிள்ளைகள் உட்கார்ந்தாங்க. அந்த அம்மா இந்த அரை அடியில் ஒரு ட்ரௌசர் போட்டிருந்துச்சு. எவ்வளோ? 6 இன்ச்சு தான் இருக்கும், இடுப்புலேருந்து கீழே 6 இன்ச்சு ட்ரௌசர், காலெல்லாம் காட்டிக்கிட்டு மேலே உட்காந்துருந்துச்சு. அவர் பக்கத்தில் அவர் ஒரு பர்மடான இங்கே வர போட்டிருந்தார், அவர் உட்காந்துருந்தார். அடிக்கடி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்குவாங்க, முத்தம் கொடுத்துக்குவாங்க. நான் வேறு கலாச்சாரத்தில் வளர்ந்தவன், நான் தமிழன். இந்த தமிழனுடைய கலாச்சாரம் என்பது கர்த்தருடைய கிருபையினால் உயர்ந்த கலாச்சாரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்போ அது இல்லை, டோட்டலாகவே சொல்லுமே, அது அழிஞ்சுக்கிட்டு வருது. அதை பற்றி பேச நம்மளை செருப்பு கொண்டு அடிச்சு விடுவாங்க. ஏன்னா லிபரேஷன், சமத்துவம், அர்த்த அறிவு, விஞ்ஞான அறிவு, டிஜிட்டல் இப்படிலாம் ஆனதுனால இப்போ சேலை இதோ டவுசரா குறைஞ்சிருச்சுங்க.
அந்த காலத்தில் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கேரளாவிலே 4 தலைமுறைக்கு முன் குடியேறினவர்கள். தமிழ் படிப்பதற்காக என்னை தமிழ்நாட்டில் தோப்பனார் விட்டிருந்தார். நான் ஸ்கூலுக்கு முடிஞ்சு கேரளாவுக்கு போவேன். அப்போ கேரளாவும் தமிழ்நாட்டை பிரிக்கிற செக் பாயிண்ட் இருக்கும். அந்த செக் பாயிண்டில் இங்கே தமிழ் பஸ்ஸில் இறங்கிட்டு தமிழ் பெண் பிள்ளைகள் கேரளா பஸ்ஸில் ஏற வருவாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே 16 முழத்தில் சேலை கட்டியிருப்பார். யாரு? இந்த தமிழ் பெண். அப்பமே அந்த கண்டக்டர் சொல்லுவான் அங்கிருந்து மலையாளத்தில், பாண்டிகள் வருந்துண்டே. யார் வருந்துண்டே? பாண்டிகள் வருந்துண்டே அப்படின்னா தமிழச்சி வரான்னு அர்த்தம். அப்போ ஒரு கலாச்சாரம் இருந்தது. எப்படி ஆடை உடுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு. வெளிநாட்டில் கூட அவங்க நாட்டு கலாச்சாரத்தின்படி அரைகுறையா உடுத்தினாலும் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து பேசுகிற அநேக பரிசுத்த வாட்டிகள், உண்மையான ஊழியர்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் முழு அங்கேயே போட்டு மறைத்து கொண்டு நிற்கிறார்கள். கண்டபடி ஆழ்வதில்ல. இப்போ தீர்க்க தரிசனம் என்பது, அப்போ இவங்க 2 கட்டி பிடிச்சாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இது என்ன பழக்கம், சர்ச்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணணும்னா வெளியே வச்சு பண்ணிருக்க வேண்டியதானே. பிரதர் எதையும் பேசுறாதீங்க பிரதர், அவங்க தான் இந்த சபையில் பெரிய தூணு, பெரிய காணிக்கை அவங்க தான் பிரதர் கொடுக்குறாங்க. காணிக்கையில் போய் உடப்பையில் போடு. நாய் விற்ற பணமும் வேசிப்பணமும் கர்த்தருடைய பட்டியலே போடக்கூடாது. அப்படிப்பட்ட காணிக்கையில சபை உழைச்சுன்னா சபை நாசமா போயிடும். அங்கே தீட்டு இருக்கிறது, அங்கே பரிசுத்த குலைச்சல் உண்டு. இயேசபேல் என்னும் தீர்க்கதரிசியானவள் சபையிலே அநேகரை விபச்சாரத்துக்கு தூண்டினது போல ஒரு விபச்சாரத்துக்கு தூண்டுகிற சபையாகத்தான் அது இருக்க முடியும். ஒரு சபை என்பது ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி சுத்தமாக்கி பலப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு அனுப்புகிற ஆயத்தப்படுகிற வேலையை செய்ய வேணும். கைகளை தட்டி. ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் பேசணும். ஒரு புள்ளி கூட கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அநேகர் 35 ஆண்டுகள் நான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இந்த உலகமெங்கும் வருகிறேன். ஒரு நாளும் நான் சொன்னேன் என்ற வார்த்தையை சொல்வதில்லை. நான் சொன்னதாக என்னுடைய சப்கான்சியஸ் கூட நினைச்சுக் கொள்வதில்லை. இதில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு நான் பதிலும் சொல்வதில்லை, பேசுவதில்லை. எனக்கு பேசினது யாரு? கர்த்தர். அவர் பார்த்துக் கொள்ளட்டும். அதில் நடக்கிறதா நடக்கலையாங்கிறதா என்னுடைய கேள்வி. தீமை இருந்தால் அழுகிறேன், முழங்கால் படுகிறேன், ஜெபிக்கிறேன், உபாசம் இருக்கிறேன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். நன்மையானால் கர்த்தருக்கு மட்டும் மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீமையான வார்த்தைகள் தேசத்துக்கு சொல்லும் பொழுது அழுது உருண்டு புரண்டு தவிக்கிறேன். நன்மை வரும்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். 35 ஆண்டுகள் ஒரு புள்ளி கூட மாறாமல் தேவன் என் மூலமாய் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறார். கைகளை தட்டி தேசத்தை குறித்து, ராஜாக்களை குறித்து, ராஜ்யங்களை குறித்து, அரசியல் நிலவரங்களை குறித்து, தனிப்பட்ட மனிதனுடைய அந்தரங்க காரியங்களை குறித்து, தேவனுடைய ஆழங்களை குறித்து, வார்த்தையின் வியாக்கியானங்களை குறித்து கர்த்தனுக்கு சொல்லிக் கொடுத்தது உண்டு. ஒரு தீர்க்கதரிசி தேவனால் அழைக்கப்பட்டவன். நானே உன் தாயின் கருவிலே இருக்கும்போது உருவாகும் முன்னே உன்னை ஸ்பெஷலிஸ்டாக, உன்னை தீர்க்கதரிசியாக, உன்னை போதகனாக, உன்னை மேய்ப்பனாக, உன்னை அப்போஸ்தலனாக, உன்னை குணமாக்கிறவனாக அழைத்தேன் என்பது போல இந்த எரேமியா 1:5 சொல்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். முதலாவது என்ன செய்றேன்? முதலாவது உன்னை அறிந்தேன், இரண்டாவது பரிசுத்தப்படுத்தினேன், மூன்றாவது தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உன்னை அறிந்தேன், பரிசுத்தப்படுத்தினேன், கட்டளையிட்டேன். உன்னை அறிந்தேன். இத்தனை கோடி மக்கள் ஐ நோ யூ. நான் உன்னை அறிந்தேன், நீதான் என் பார்வைக்கு அருமையானவன் என்று தெரிந்து கொண்டேன், உன்னை கனப்படுத்தினேன். உன் ஜீவனுக்கு பதிலாக என்னத்தை கொடுக்க போகிறேன்? ஜனங்களையும் மனுஷர்களையும் கொடுக்க போகிறேன். கைகளுக்கு கண்ணுக்கு பிரியமான பிள்ளைக்கு தாய் தப்பன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அவன் செல்ல பிள்ளைப்பா, அதுக்காக பச்சைபாதம் உள்ளவங்களா அப்பா அம்மா இல்லை. அவன் கொஞ்சம் சவலை பாஞ்சவன், அவன் கொஞ்சம் படித்த பிள்ளை, அவன் அங்கே போய் ஏசி ரூம்லேயே தங்கி படிச்சுட்டான், இந்த பழக்கம் இல்லை, அவன் தம்பிக்கு கொடுத்துருவோண்டா அந்த ஏசி ரூமை, நம்மள இந்த ஹாலில் படுத்துக்கிறோம் அம்மா சொல்கிறது இல்லையா? அப்படிதான் தெய்வம் தான் தெரிந்து கொண்ட மனுஷனை நிலைநிறுத்துகிறார். ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் தம்முடைய வேலைக்கு தேவன் அழைக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும்? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன? இந்த போலிகளை கண்டு ஏமாந்து விடாதுங்க. சிவப்பு சேலை நடக்குது, ஆட்டுத்தலை போட்டிருக்குது, தேசிக்காயும் கொச்சிக்காயும் எலுமிச்சம்பழமும் இதோ மிளகாவத்தையும் கட்டி தொங்க விட்டுருக்கு சொல்லுவாங்க. டுபாக்கூர் ஓடி போனுங்க. இதோ சிவப்பு சேலை காஞ்சிபுரமா பனாரஸானா கேளுங்க.
திரைச்சீலைக்குள்ள பேய் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள பேய் இருக்கு. நீ வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறவளா? பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டில் மத்தையும் வர முடியுமாங்கயா? சொல்லியா? நீ இடம் கொடுத்தால் ஒழிய தேவன் வீட்டுக்குள் தீமையை அனுமதிக்க மாட்டார். நீயே எடுத்துட்டு வந்தாதான், நீயே கூட்டிட்டு வந்தாதான் தீமை. இல்லாட்டி தீமை என்பது உனக்கு இல்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி உன்னை காப்பேன். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து காப்பேன். கர்த்தருக்கு பயந்து சூழலுடைய தூதர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். கர்த்தர் உன் வீட்டையும் உனக்குண்ட எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்க. இப்படிலாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தோம். ஏதோ ஒரு டுபாக்கூர் தீர்க்கதரிசினியை, ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு வறுத்த கோழியும் பொரிச்ச மீனும் பிரியாணியும் அதுவும் இதுவும் போட்டு ஏசுநம்ம தங்க வச்சு அவனும் செனக்கழுத்தி மாதிரி வயிறையும் தள்ளிக்கிட்டு நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். சிஸ்டர், இந்த நண்டு ஒன்று வைப்பீங்களே அதை வச்சு தாங்க சிஸ்டர். தின்ற வாயில் அப்படியே அடிக்கணும். பார்த்துக்க, தின்னு தொலைஞ்சிட்டு அது போடா. கர்த்தருடைய நாமத்தில் பொய் சொல்லாத. சாப்பாடு வேணும்னா சொல்லு. சிலருக்கு கட்டவளுக்கும் ஜபம், கட்ட உடைக்கும் ஜபம், அதுக்கு 2000 ரூபாய் ஃபீஸு. கட்டவளுக்கும் ஜபம், கட்ட உடைக்கும் ஜபம், என்னென்னமோ ஜபம்லாம் வந்திருக்கு. அது என்னமோ நான் கிரிட்டிசைஸ் பண்ணல பாருங்க யாரையும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லாத ஒன்றை சொன்னால், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இந்த வேத வாக்கியங்களுக்கு பொருந்தாத ஒன்றை செய்தால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்க முடியாது. அடுத்து, தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேற வேண்டும். அவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கைகளை தட்டி அதெல்லாம் உள்டாலாம் விடக்கூடாது, மாடிஃபை பண்ணி எல்லாம் பேசக்கூடாது. ஒன்று, அதற்கு சரியான காரணங்கள் இருக்க வேண்டும், அல்லது காலதாமதமான நடக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த தீர்க்கதரிசிக்கு கூட 3 குணலட்சணம் இருக்கிறது. ஆண்டவர் அழைத்தார், அறிந்தேன், பரிசுத்தமாக்கினேன். அறிந்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உன்னை தெரிந்து கொண்டேன். அறிந்தேன்னா ஐ நோ. அப்புறம் பியூரிஃபை பண்றார், பரிசுத்தமாக்குறார், உன்னை சுத்தமாக்குறார். அப்புறம் தீர்க்கதரிசி என்ற பெரிய பொக்கிஷத்தை உன் பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறார். நீதான் அந்த பாத்திரம், அதுக்குள்ளே வச்சிடறாரு. இப்போ தீர்க்கதரிசி என்பவன் யார்? தேவனுடைய வாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்பட்டு. தீர்க்கதரிசி என்பவன் யார்? எனவேதான் தீர்க்கதரிசி சொல்வாங்க, கர்த்தருடைய வாய் எனக்கு இதை சொல்லிட்டு. கைகளை தட்டி கர்த்தருடைய வாய் எனக்கு இதை சொல்லிட்டு. புல்பிட்ல நின்று, பலிபீடத்தில் நின்றுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மகளை பத்தி, மனைவியை பத்தி, பொண்டாட்டியை பத்தி, அமெரிக்காவை பத்தி, வாங்கின புது ஏசியை பத்தி, காரை பத்தி பிரார்த்திட்டு இருப்பதுக்கு இல்லடா உன்னை அழைச்சது தெய்வம். தீர்க்க தரிசன வரமே இல்லாமல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் உண்டு. குணமளிக்கு வரமே இல்லாமல் குணமளிக்கும் வரத்தை இருப்பது போல நடிப்பவர்களும் உண்டு. அசுத்தாவிகளை துரத்துற வரமே இருக்காது. போனா அதை அடிச்சு துவைச்சிடும். ஒருத்தர் சொன்னார், நான் பேய் விரட்ட போனேன்ருங்க பிரதர், கோயம்புத்தூர்கார். ஏனுங்க பிரதர்? சொல்லுங்க பிரதர். ஒரு வீட்டுக்கு ஜாமான் போனேங்க, போயிட்டு வந்து அடுத்த நாள் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பயங்கரமான சண்டை. அந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிடுச்சுல. கேவலமா இல்லை? சூரியனுக்கு டார்ச் லைட்டா, சமுத்திரத்துக்கு மோட்டர் பம்பா? ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் எந்த சத்துரு நிற்க முடியாது. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம், கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். தேவனுடைய வார்த்தை அக்னியும் ஜனங்களை விறகுமாய் மாற்றுகிறார். தேவனுடைய வார்த்தை அக்னியானது. நீங்கள் உங்களை குறித்து மிதமிஞ்சி எண்ணாதிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களிலே நிலைத்திருந்து ஊழியம் செய்து பாருங்கள். உங்கள் ஊழியம் தான் இந்த உலகில் சிறந்திருக்கும். கைகளை தட்டி வேறொரு ஊழியத்தை காப்பி படிக்கணும்னு நினைக்காதீங்க. வேறொருத்தரை மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்காதீங்க. பகவான் கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே இரு. இப்ப தீர்க்கதரிசி தேவன் அழைக்கப்பட்டவன். அறிந்தேன், பரிசுத்தமாக்கினேன், தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். முடிஞ்சது ப்ராசஸ். சரி, இந்த தீர்க்கதரிசியின் குணலட்சணங்கள் எப்படி இருக்கும்? யாராவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தீர்க்கதரிசி எடுத்துக்குவோம். ஒரு அடங்காதவன், கீழ்ப்படியாதவனை கூட எடுத்துக்கலாம். சிலவன் கர்த்தர் சொன்னதை செய்ய மாட்டான், தான் சொன்னதை தான் செய்வான். சில சபைகளில் பணக்காரங்களுக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. ஏழைகளுக்கு கர்த்தாவை ஆசீர்வதி. தீர்க்க தரிசனம் வராது, பணக்காரனுக்கு தீர்க்க தரிசனம் வரும். காணிக்கை கொடுக்கறதுக்கு தீர்க்க தரிசனம் வரும், ஏழைகளுக்கு கர்த்தாவை ஆசீர்வதியும். போங்கம்மா, போங்க போங்க போங்க. ஸ்பெஷலாக பாஸ்டர் ரூமுக்கு போய் பார்த்துருவாங்க. பிரதர், உங்களுக்காக தான் வெயிட்டிங். யார் வெயிட்டிங்கா? ஏய், யாருக்காக யார் வெயிட் பண்றது? நீ ராஜகுமாரன்டா, நீ ராஜகுமாரன்.
நீ பிரசிடென்ட்டை விட ஹை பொசிஷன். உனக்கு நீ மற்றவனுக்காக வெயிட் பண்ணணுமா? உனக்காக தான் அவன் வெயிட் பண்ணணும். ராஜாக்களை அபிஷேகம் பண்ண அதிகாரம் பெற்றவன் தீர்க்கதரிசி. கைகளை தட்டி தேசத்தை இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் தேசத்தின் ஜனங்கள் மே தம்முடைய அதிகாரத்தை செலுத்தவும் வல்லமை பொருந்தினவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. மறந்து போக கூடாது. அங்க பாக்கெட்ல பணம் வரும், நகை வரும், பொண்டாட்டி வரும், அது வரும். நீ அவளை லவ் பண்ண, இவர் தான் கொடுப்பார். ஏய் டுபாக்கூர் இதெல்லாம் வச்சுக்கிறாத. நீ இதோ இந்த டப்பாங்குத்து ஆடுறவனா, ஜிப்சியா, நாடோடியா, உலகத்தில் தெருப்புறக்கிறவனா? இல்ல, நீ ராஜகுமார். ஒத்த பேண்ட் ஒத்த சட்டை போட்டிருந்தாலும் சரி, குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, நீ அடுத்த நேர சாப்பாட்டுக்கு இதோ யோசித்து ஜபிக்கிறவனாலும் சரி, தீர்க்கதரிசியாய் அழைத்திருந்தால் நீ இந்த உலகத்திலே இந்தியன் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட், ஆஸ்திரேலியன் பிரசிடென்ட், ஏன் பிரிட்டனுடைய ஏகாதிபத்தியத்துடைய மகாராணியா இருக்கிற எலிசபெத்தை விட உயர்ந்த பதவி வகிக்கிறவன். கைகளை தட்டி கெட்டாலும் மேன்மக்களே, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும். நீ மேன்மையானவன். ஒரு தீர்க்க புலி பசித்தாலும் புல்ல தீயக்கூடாது. ஒரு 5 ரூபா, 10 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா, 2 லட்சம் ரூபாய் காணிக்காக போய் பிச்சை எடுக்காத. தீர்க்கதரிசியை போஷிக்க கர்த்தர் காகத்தை அனுப்பினார். கைகளை தட்டி காகம். தீர்க்கதரிசி வீடு வீடா போகல. தீர்க்கதரிசியை போஷிக்க எது வந்தது? காகம் வந்தது. தேடி வரும், தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர். எனவேதான் இந்த ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. இதோ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வரங்களின்படி கர்த்தர் ஊழியம் செய்ய வேண்டும். இப்போ சில தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். சாதம் இது பிழையா மாறி ஒரு தடவை அவர் வேண்டான்றா, என் ஜனத்தை ஆசீர்வதிப்பதான் பிரியம்னு தெரிஞ்சுட்டோம். மறுபடியும் காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு 3-4 தடவை சான்ஸ் கேட்கிறான் பாருங்க. மாறுபடுகிறவனுக்கு கர்த்தர் மாறுபடுகிறார் இருக்கிறார். ஒரு தரம் விளம்பினா 2 தரம் கேட்டிருக்கிறேன். வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. ஏன்னா அப்புறம் எப்படி சொல்றாரு? அப்புறம் எப்படி கேட்க கூடாது. ஒரே தடவை சொன்னும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ, அவர் மனமாற மனுஷகுமார் அல்ல, பொய் சொல்ல மனமாற மனிதர் அல்ல, பொய் சொல்ல மனிதகுமாரனும் அல்ல. ஒரு தரம் தான் சொல்வார். அடுத்து நான் ஆல்டர் பண்ணா ஏன் ஆப்பு கலந்து போயிடும். நீ ஆல்டர் பண்ணி கேட்டா மாற்று வழி சொல்லி கொடுத்துருவா. அது மோசமான வழியா இருக்கும். போ இஷ்டப்படின்னு. தீர்க்க தரிசனங்கள் ஒரு முறை. இதுல ஒண்ணு, இந்த தீர்க்க தரிசனம் இந்த பைபிளே தீர்க்க தரிசன புத்தகம் தான். இதில் ஒன்று கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒரு வள்ளி எங்கிலும் புள்ளி எங்கிலும் മാറത്തില്ല. ദൈവത്തിന്റെ പ്രവാചകൻ എന്ന് പറയുന്നവൻ കർത്താവിന്റെ ഹിതമനുസരിച്ച് കർത്താവിന്റെ ഹിതത്തിനെ മനുഷ്യനിൽ നിറവേറ്റുവാനുള്ള ശക്തനാണ്. വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ, ശക്തിപ്പെടുത്തുന്നവൻ വിശ്വസ്തൻ. സർവശക്തനായ ദൈവം തന്റെ വാക്കുകളെ, തന്റെ പ്രവാചകത്തെ, ഈ ലോകത്തിനെ കുറിച്ചുള്ള കാര്യങ്ങളെ അവന്റെ വായിലിട്ടാണ് നിനക്ക് പറയാൻ വേണ്ടിയും ഈ ലോകത്തിനെ ഈ ലോകത്തിന് എന്തോ നടക്കാൻ പോകുന്ന കാര്യത്തിനെ ഇതോ അറിയിക്കുവാനും അവൻ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഒരു പാത്രം. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். எனவே இந்த தீர்க்கதரிசிகள் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும், கர்த்தருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணும். கர்த்தர் என்ன சொன்னார்? பழைய வேறுபாட்டு தீர்க்கதரிசி எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, மனிதன் கழிந்து போட்ட கழிவுகளை, மலத்தை, அந்த எருவாட்டி தானே சொல்லுவாங்க ஊர்ல, இந்த சாணியை தட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? எருவாட்டி தானே. எருவாட்டி. மனிதனுடைய மலத்தை எருவாட்டியாக தட்டி அதிலே உனக்கு அடுப்பில் வச்சு அதை எரிச்சு அந்த நெருப்பிலே 2 ரொட்டியை சுட்டு சாப்பிடுன்றாரு. யாருக்கால் முடியுமா? ஆண்டவரே செய்கிறேன், இந்த மனித கழிவுக்கு பதில் மாட்டு சாணியே சொல்லும் அப்படின்றார். கெஞ்சிறாரு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கொடுத்தாரு. அதை செய்தார். உன்னை கட்டி வச்சு கொண்டு அடிக்க சொல். 3 தரம் தான் அடிச்சான். அப்போ 3 தரம் தான் ஜெயிப்பேங்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசி பாருங்க, எத்தனை அடி வாங்குறத கர்த்தர் சித்தம் செய்ய எத்தனை அடிக்க சொல்லி, எவ்வளவு நீ கோலவெறியா குற்றீரும் கொலையரமா அடிச்சிருந்தேன்னா நீ ஜெயிச்சிருப்படா. லூசு பயில அந்த தீர்க்கதரிசி கர்த்தர் டெமோ பண்ணி காட்டுறான். அந்த காலத்தில் பவுல் எப்படி, பவுலையா பேதுருவா கட்டி ஒருத்தர் வந்து அனனியா தீர்க்கதரிசி வந்து பவுல் தானே கட்டி, இதே மாதிரி நீ எங்கே எருசலேமில் கட்டப்படுவாய். கைத்தை அறுத்து இடுப்பில் இருக்க கச்சையை எடுத்து அவன் கட்டி கொள்கிறான். ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ வேசியாகி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையை பிறப்பிக்கணும். எவனாவது ஏத்துக்குவானாயா? செஞ்சான்.
ஏன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, என் குமாரத்தியாகிய என் ஜனம் விபச்சாரம் பண்ணி விட்டார்கள், மறுபடியும் நயங்காட்டவர்களை இழுத்து மறுபடியும் கட்டுவேன்னு சொல்லு. கைகளை தட்டி. ஒரு தீர்க்கதரிசியானவன் கர்த்தர் சொல்வதை மட்டுமே செய்கிறவனாகவும் சொல்லுகிறவனாகவும் நிறைவேற்றுவனாக இருக்க வேண்டும். சில பேருக்கு அங்கே கீழ்ப்படியவே மாட்டான், அவனுக்கு இஷ்டமானதை மட்டும்தான் சொல்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் அகப்படி வாங்கி சிலது நிற்குது. நான் அதை கட்டணும்னு கர்த்தர் சொன்னார், சொல்லவே இல்லை. உன் விருப்பம்னு சொல்ல, என் ஆசை, நான் இப்படி ஒரு காலேஜ் கட்டணும்னு ஒரு ஆசை, நான் இதை கட்டணும் ஒரு ஆசை, ஒரு மலையை தொடரணும் ஆசை, சினிமா நடிகர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணணும்னு ஆசை. கர்த்தர் சொல்ல மாட்டேன் எனக்கு சிடி போடணும்னு ஆசை, இது ஹாலிவுட் ரேஞ்சுக்குள்ளே போடணும் அவரெல்லாம் சொல்ல மாட்டார். எதையாவது கர்த்தர் சொன்னார், ஜனங்களை வஞ்சிக்கிறவனுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. தேவன் சொல்லாத ஒன்றையும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதோ தேவன் சொல்லாத ஒன்றையும் இந்த உலகத்துக்கு அறிவிக்கவே கூடாது. தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்கமாக கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டோ அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கிறதா, வேத வாக்கியங்களுக்கு நாம் கர்த்தர் நம்மள சொல்லுகிற வார்த்தை இதோ ஒத்து போகிறதா என்பதை ஆராய்ந்து விட்டு ஒன்றுக்கு 2 படம் ப்ரூஃப் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இந்த லித்தோ ப்ரெஸ் மற்ற ப்ரெஸ் எல்லாம் ப்ரூஃப் அனுப்புவாங்க எனக்கு. சார் மேகசினில் கரெக்டாக இருந்தால் பாருங்கள், கரெக்டாக இருக்கு, ப்ரூஃபை பார்த்துட்டு ஓகே சொன்னீங்க நான் ப்ரெஸ்ஸில் ஏற்றிடுவோன்றாங்க. தேவன் கொடுக்குற வார்த்தையை நம்ம எழுதி வச்சுட்டோ அல்லது யோசிச்சுட்டோ இது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருக்கிறதா, கர்த்தருடைய சத்தம் தான் நமக்கு கேட்டிருக்கிறதா 2-3 தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஏன்னா அது நிறைவேற போகிற காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போன வாரம் கூட சொன்னேன், எலியா தீர்க்கதரிசி இந்த பலிபீடத்தெல்லாம் செய்துட்டு நீர் தேவன் என்றும் நான் உடைய வேலைக்காரன் என்றும் இவைகளெல்லாம் எதன்படி செய்தேன், உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இவர்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். என்ன அழகான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? இதெல்லாம் யார் எதன்படி செய்தார் அந்த தீர்க்கதரிசி? உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோனாவை கூட எடுத்துக்குவோம். யோனானா என்ன அர்த்தம் சொல்லுங்க? யோனானா என்ன அர்த்தம்? யோனாவுடைய பேருக்கு என்ன அர்த்தம்? யோனா என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? புறா என்ற அர்த்தம். புறாவுக்கு கூட 3 குணலட்சணம் உண்டு. ஒன்று, தூய்மையான தண்ணீரை குடிக்கும், சுத்தம், பரிசுத்தம். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை மட்டுமே பெற்றவன். சைடில் எந்த ஆவியும் வராது, அவனுக்குள்ள சுயமும் வராது. இந்த புறாவுக்கு என்ன குணலட்சணம் இருக்கான்? சுத்தமான தண்ணி குடிக்கும். அப்போ பரிசுத்தாவிக்கு பேரு ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. கைகளை தட்டுங்களேன். என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நீரட்டாய் நான் வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்போ தூய்மையான தண்ணீரை கொடுக்கும் இந்த புறா. இரண்டாவது, எந்த ஜீவராசிக்கு, எல்லா ஜீவராசிக்கு, எல்லா பறவைகளுக்கு இருக்கிற பித்தப்பை, கால் பிளாடர் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த பித்தப்பையை கலங்கிருச்சுன்னா என்ன ஆகும் சொல்றா பார்ப்போம். கோழி கடையெல்லாம் இருந்திருக்கா சொல்லு. கசப்பு பயங்கரம். அப்ப பித்தப்பை கசப்பு வெறுப்பு இல்லாத ஒரு உயிரி, ஒரு பறவை எது? புறா. பித்தப்பை இல்லை. மூன்றாவது, அந்த புறாவின் கால்களை ஒரு செய்தியை கட்டி, அந்த காலத்தில் ஒரு செய்தியை கட்டி இன்ன இடத்துலேருந்து இன்ன இடத்து போய் கொடுத்துட்டு வானா கரெக்டாக போய் சேர்க்கும். புறா விடும் தூது. புறா விடும் தூது. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி, வந்தாலும் வருவாண்டி, புறா விடு தூது. புறாவை போய் விட்டுட்டு வா. புறா விடுவாங்க. அந்த காலம் ராஜகுமாரத்திகள், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது புறா விட்டு தூது பார்ப்பாங்க. அப்போ கீழ்ப்படிதல். ஒன்று தூய்மை, இரண்டாவது பரிசுத்தம், கசப்பில்லை. முதலாவது பரிசுத்தம், இரண்டாவது கசப்பில்லை, உலகம் கலக்கல. மூன்றாவது கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய நேர்த்தியான ஒழுங்கு. எங்கே போ என்று சொன்னாரோ அங்கே போக வேண்டும். இப்ப 3 குணங்களும் கொண்ட புறா என்ற பெயரின் அர்த்தத்தில் இருக்கிறவன் யோனா. ஆனால் அந்த 3 குணமே அவனுக்கு கிடையாது. நினிவேக்கு போ சொன்னார். எங்க போறான்? எப்பா பாண்டியன் மகாராஜா சோழ மகாராஜாவுக்கு ஒரு புறாவட்டை காலில் கட்டி அனுப்பிவிடுறார். இப்போ இங்கே இருந்து பாண்டியன் நாட்டில் இருந்து திருமல் நாயக்கர், அந்த சோழ ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலம் வேற, திருமல் நாயக்கர் வாழ்ந்த காலம் வேற.
ராஜராஜ சோழன் புறா காலில் கட்டி ஏதோ ஒரு ராஜாவுக்கு சோழ மகாராஜா பாண்டிய மன்னனுக்கு அனுப்புறாரு வச்சுக்கோங்க. இந்த புறா நேராக பாகிஸ்தானுக்கு போகுது. இப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்புனா இல்லை 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 இல்லை, நான் மதுரை இந்த திருநெல்வேலிக்கு போக மாட்டேன், நான் இங்கே போகிறேன் ஆப்கானிஸ்தான் போய் அல்கொய்தாவோட சேர போகிறேன். போய் தொலை, யார் வேண்டான்னா கொடுத்து செத்தவனு இழுத்து பதைக்கிறது. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மதுரையை பார்க்காதவன் மாவாவி, மதுரையில் செத்தவன் கழுத பிறவி. மதுரையை பார்க்காதவன் மகாபாவி, மதுரையை செத்தவன் தத்தநீரில் போய் சர்ன்னு எரிச்சிடுவேன். இப்போனாலும் மின்சாரமாயானோ அப்போ எரிக்கும் போதே போன அப்படி எந்திரிக்கும். அந்த வெட்டியான் என்ன செய்வார், கட்டை எடுத்து நங்கு நங்கு நடிப்பார். எரிஞ்சி வீசி நாரி அடிபட்டு சாவ. இப்போ கர்த்தர் எங்க போச்சனார் அங்கே போகணுண்டா. அவனுக்கு அது இல்லை. இவர் கர்த்தர் சொல்றாரு, நினிவேக்கு போய் அந்த பட்டணத்தை எச்சரி. என்ன அவன் காணிக்க தர மாட்டான், கொன்னே விடுவான். எனக்கு உனக்கு ஆண் பிள்ளை பிறக்கும், முதலமைச்சர் நீங்க தான் வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் எனக்கு என்ன புகழா இருந்திருக்கும். எனக்கு மாலை போட்டு இதோ ஒரு நாட்டில் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ண என்னையும் கூப்பிட்டாங்க. பாசில் என் கூட வந்திருந்தான், அவங்களும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், நீங்கள் தான் பிரசிடென்ட் ஆவீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த நாளுக்கு அடுத்த நாள் எலெக்ஷன் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சுது, அவர் தான் பிரசிடென்ட் ஆனார். எங்களுக்கு ராஜோபச்சாரம், ஹெலிகாப்டர் என்ன இராணுவ மரியாதையோடு எங்களை ஏர்போர்ட்டில் ஏற்றுனாங்க. இப்படி தீர்க்கத்தை சொன்னால் சந்தோஷமாக போயிடலாம். ஐயா 40 நாளில் நீ விளங்காமல் போயிடுவாராசா, உன் ஜனமெல்லாம் செத்து போயிடும், உன் நினிவே கவிழ்க்கப்பட்டு போய்விடும் சொல்லதுக்கு எவனா தைரியமாக போவானா? ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்கணும், கட்டவும் இடிக்கவும், கைகளை தட்டி கட்டவும் செய்யணும், இடிக்கவும் செய்யணும், அடிக்கவும் செய்யணும், அரவணைக்கவும் செய்யணும், கர்த்தர் சொன்னதை செய்யணும். இப்போ நினிவேக்கு போச்சுன்னா தர்சீசுக்கு போறான். யோனா புறா என்று அர்த்தம் கொள்ளும் வகையில் பேர் வைத்துக் கொண்ட யோனாவுக்கு இந்த குணம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கு 3 குணலட்சணம் வேணும். புறாவுக்கு 3 குணலட்சணம் சொன்னேன். இப்போ தீர்க்கதரிசிக்கு எத்தனை குணலட்சணம் இருக்கணும்? 3 குணலட்சணம். முதலாவது கீழ்ப்படிதல். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். அது சாமுவேலுக்கு இருந்தது. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்போ உள்ள சாமுவேல் அப்படி இல்லை. ஆண்டவரே நான் சொல்றேன் நீங்களும் லிஸ்ட் எழுதி வச்சுக்கிறான். பார்த்துக்கங்க, 40 பாயிண்ட் வச்சிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவன் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பண்ண அழகான வார்த்தை. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம். சிலுவை சுமப்பதினால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீ ஓன் சுய இச்சையில ஓடணும்னு விரும்புறதுனால தாண்டா சமாதானத்தை இழந்துண்டு நாய் வெறிபிடிச்ச நாய் அலையதமா அங்க இங்க அலைஞ்சுட்டு இருக்கே. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க பொழுது தேவ சமாதானம் நிரப்பிக்கொள்ளும். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் என்ற பகவான் இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது மிகுந்த வியாகுலப்பட்டாராம். சரித்திராளர்களும் விஞ்ஞானிகளும் வைத்தியர்களும் சொன்னாங்க, அவருக்கு ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ஆகி அந்த மயிர் துவாரத்தின் மூலம் அந்த நரம்பெல்லாம் பட்ஸ் ஆகி என்னது மயிர் துவாரத்தில் ரத்தம் வேர்வையாக கொட்டியது. இவ்வளவு நாளைக்கு அடிக்கப்பட போறேன், தொடுக்கப்பட போறேன் தெரிஞ்சிட்டு அப்புறம் கடைசியில் ஒரு பிரேயர் பண்ணாரு. ஆனாலும் நீங்க கூடுமானா நீங்கட்டும், இல்லையற்றால் சித்தம் என் பாக்கியம், உடைய சித்தத்தின்படி ஆகட்டும் சொன்ன அடுத்த சனம் தேவதூதர்கள் இறங்கி அவரை துடைத்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. கைகளை தட்டி தேவ சித்தத்துக்கு என்னைக்கு நீ ஒப்பு கொடுக்குறியோ மகனே, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை நிரந்தரமாய் தந்து விடுவார். கைகளை தட்டி எல்லாத்திനും சிலுவைக்கு போற வெற்றி வீரனை போல போறார். வாய் திறவாது இருக்கிற ஆட்டை போல் நின்றார். சிலுவையிலிருந்து ஜெபம் பண்றார். ஐயா உன்னால முடியுமா? ஐயா எப்பா வயிற்று வலி தாங்க முடியல, உயிர் போகுது, வயிற்று உருட்டுக்கிட்டேன். அப்போ எப்பா என் வாட்சை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் உனக்கு? அவர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு தூக்க போகிறார். எப்பா என் வாட்சை எங்கே வச்ச? கொன்னே பக்கத்தில் அடிப்பாங்களா இல்லையா? இவருக்கு கையிலாணி காலாணி விழாவில் குத்து சரசில் குத்து இருந்துக்கிட்டு பிதாவே இவர் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களுக்கு மன்னியும், அவங்க அம்மாவை தனியாக விட்டு போகிறோன்னு கவலை, இதோ உன் மகன் அதோ உன் தாய். என்ன ஆண்டவர், கை தட்டுங்களேன், என்ன ஆண்டவர் பார்த்தீங்களா?
எத்தனை துன்பம் வந்தாலும் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து விட்டேன் என்ற ஒரு தைரியம், அந்த சமாதானத்தோடு சிலுவையிலே தொங்கினார், கைகளை தட்டி. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்து தேவனுக்கு சமா இருப்பதை, தேவனுடைய சமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் மன அடிமையின் ரூபப்படுத்தி மனுஷ சாயலாகி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எனவே முழங்கால் யாவும் முடங்கவும், நாவுகள் எல்லாம் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடவும், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். கைகளை தட்டி வானோர் பூதலத்தோர் எல்லோருடைய முழங்கால் அவருக்கு முன் முடங்கவும். ஒரு தீர்க்கதரிசி தேவ சித்தம் மட்டுமே செய்ய வேண்டும், தேவ சத்தத்தை மட்டுமே கேட்க வேண்டும், தேவ சித்தத்தை செய்ய தனக்கு உயிரே போனாலும் நிறைவேற்ற வேண்டும். கைகளை தட்டி. இப்போ யோனாவுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு தீர்க்கதரிசி சொன்னேன், முதலாவது இருக்க வேண்டியது கீழ்ப்படிதல். இரண்டாவது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. என்ன வாழ்வாம்? ஒப்புவிக்கப்பட்ட. அது என்னங்க? மரணமே வந்தாலும் யாருக்கு சேவகம் பண்றதாக ஒப்பு கொடுத்தாயோ அதில் கடைசிவரை நிற்கணும். நீதிமான் ஆணையிட்டதை தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சிலவே பணம் நல்லா சம்பளம் கொடுத்தா, கர்த்தர் சொன்னார்னே உங்களோட ஊழியம் செய்யும்படி, உங்களுடைய ஆஃபீஸை பார்த்துக்கிறபடி, உங்களுக்கு கீபோர்டு வாசிக்கும்படி, உங்களோடையே எல்லா இடத்துக்கும் சொல்லுவான். வருமானம் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. தேவசத்தை நேற்று தரிசனம் பார்த்தேனே, இந்த இடத்துக்கு நான் போய் ஊழியம் செய்கிறது மாதிரி தரிசனம் மாறினோம். டைவர்ஷன். இருமனம் உள்ளவன் வாழ்வெல்லாம் நிலையற்றவன், அவன் கர்த்தரத்தின் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருப்பானாக. யாருக்கு உன்னை சேவகம் பண்றதா ஒப்பு கொடுத்தியோ, மரணமே வந்தாலும் சேவகம் பண்ணணும். என்ன வந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருக்கு செய்ப்ப. திட்டங்கள் தருபவரும் நீர்தான ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான எஜமானனே. எஜமான நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏங்க வேலை? கைகளை தட்டி. உங்க ஊழியம் நானே கலங்கணும். ஃபாதர் நல்லா பாடினார் பாருங்க. உங்க ஊழியம் நானே கலக்கணும். ஒரு பக்தன் கீர்த்தனை எழுதினான், குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும், தடுத்தாட்கொள் தோஷமும் சாம்பலாக செய்திடும், படிமிசை காற்றுக்கு பரந்தோடு சாம்பல் போல் அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய. கைகளை தட்டி. அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வரவேணும். சீப்பிடிதா தம்பி. குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும், சாடுச்சாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும், படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல், படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய, அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய வரவேணும். பரநாவியே இறங்கும் திரளாய் மூடியே வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, மருளாம் பாவம் மருவிய எனக்கு, வானாகினியால் ஞானதிச்சை தர, வானாகினியால் ஞானதிச்சை தர வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. ஒரு தீர்க்கதரிசிக்கு முதலாவது இருக்க வேண்டிய குணம் கீழ்ப்படிதல். இரண்டாவது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. யாருக்கு சேவகம் பண்ணுகிறதாக தன்னை ஒப்பு கொடுத்தானோ மரணமே வந்தால் அவனுக்கு சேவகம் பண்ண வேண்டும். மூன்றாவது கம்பீரமான குரல். முதல் கீழ்ப்படிதல், இரண்டாவது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு,
மூன்றாவது கம்பீரமான குரல். கேபி சுந்தரம்பாள் மாதிரி, சீர்காழி கோந்தராஜன் ஐயா மாதிரி மணி சத்தமா, மணிக்கு வெங்கல மணி மாதிரி சத்தமா இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்வது. எவ்வளோ பெரிய காணிக்கை நமக்கு கொடுத்திருந்தாலும் அவன் செய்கிற தப்பை சுட்டி காட்டணும். எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு போய் நின்று சொல்லணும். காய்ச்சி பூச்சின்னு ஒவ்வொரு சமூக வலைதளையிலும் இந்த யூடியூப்பில் டிவி சேனல் கத்துவான். யாராவது போய் பிரதம மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுதா? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா, இந்நாள் முதலமைச்சர் யாருக்காவது போய் நீ தைரியமாக நீங்கள் செய்கிற தப்பு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுதா? பயம். உயிர் போய் போய் செத்து தொலையுது. இந்த உயிர் இருந்து என்னத்துக்கு? உயிர் இருந்து என்ன பயன்? ஆறிருந்து என்ன பயன்? ஊரிருந்தும் என்ன பயன்? பாரினோடு சேனை இருந்தும் என்ன பயன்? ஏறிருந்த மூலநாடி கூடழிந்து போகும் முன் ஏகனுக்கு உரைக்க வேண்டும் இயேசுநாதா சுவாமியை கைகளை தட்டி. ஏறிருந்த மூலநாடி. மூலநாடினா என்ன? பல்ஸ், ஜீவன், உயிர், ஆக்சிஜன். இந்த வைத்தியர் என்ன சொல்லுவாங்க? பல்ஸ் பார்க்குறாங்களா நாடி பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா? நாடி பார்க்குற. ஏறிருந்த மூல நாடி. என் சரீரமாகி சரீரத்துக்குள்ளே பகவான் ஊதின மூல நாடியாக உயிர். ஏறிருந்த மூல நாடி கூடழிந்து போகும் முன், இந்த கூடை விட்டு வெளியே போகும். ஏகனுக்கு பிறக்கும் போதும் தனியா வந்தேன், இறக்கும் போதும் தனியா போவேன். ஏகனுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், இயேசுநாதா சுவாமி. அந்த வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்வது கம்பீரமான குரல். அது நாத்தானுக்கு இருந்தது. தாவீதின் ராஜ்ய சபையிலேயே போய் நின்று ஒரு கதையை சொல்லி, இந்த ஆட்டுக்குட்டி கதை. ஏழை ஒருவன், பணக்காரன் ஒருவன். பணக்காரன் வீட்டிலே ஆட்டு மந்தை இருந்தது. அவனுக்கு ஏத்தாப்புல இந்த குடிசை வீட்டில் ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவனுக்கு ஒத்த ஆடு இருந்துச்சு, குட்டி. அதை மகன் மாதிரி இல்லை, எப்படி வளர்த்தானா? மகள் மாதிரியே வளர்த்தான். பெண் ஆடுன்னு வேற வைக்கிறாரு. இந்த பெண் ஏழை வீட்டில் ஒரு நாள் இப்படி இருக்க, ஒரு நாள் இந்த பணக்கார வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டான், கெஸ்ட் வந்துட்டாரு. பிரியாணி போடணும். அவன் நினைச்சிருந்தா அவனுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு கடாவை எடுத்து கொண்டு போய் ஹரீம்பாயை கூப்பிட்டு இதோ கலால் பண்ணிட்டு கூட ஒரு பிரியாணி போட்டிருக்கலாம். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தாவீது, நாத்தான் தாவீதினோடு சம்பாசிக்கிறான். என்ன செய்தான்? அந்த ஏழை வீட்டுக்குள்ளே துணிகரமா போய் தன் மகளை போல மடியிலே படுக்க வைத்திருந்த அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு வந்து வெட்டி இதோ பிரியாணி பண்ணி தன் விருந்தினருக்கு கொடுத்து விட்டான். இந்த துரோகி என்ன செய்யப்படும்? இந்த துரோகிக்கு எத்தனை பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும்? அந்த துரோகி கொலை செய்யப்பட வேண்டும். யாரு சொன்னது? ராசாவாகிய தாவீது. அப்படி என்றால் நீயே அந்த துரோகி. அடிச்சானா? அட்டி சிக்ஸர் அடிச்சான். பார்த்துக்கங்க நாத்தான். ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய குணம் என்னது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும் சொல்ல வேண்டும். இறக்கப்பட்டு நீதி தவறக்கூடாது. ஏழைக்காக இறக்கப்பட்டு நீதி செய்யக்கூடாது. பணக்காரனுக்கு பயந்தும் நீதி செய்யக்கூடாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஏழைக்கு இறங்கியும் நீதியை தவறக்கூடாது. பணக்காரனுடைய பணத்துக்காக மயங்கியும் நீதி தவறக்கூடாது. தாவீதை மட்டும் நேற்றிருந்தால் யாரங்கே இந்த செத்த நாயை இரண்டாக வெட்டி போடுங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்தது கர்த்தருடைய தீர்க்கதரிசி, சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி எனவே முகங்குப்புற விழுந்து அழுது உரண்டு மனஸ்தாபப்பட்ட 51ஆம் சங்கீதம் என்ற ஒரு சங்கீதத்தை இந்த ஜெனரேஷனும் அறியும்படி தன் பாவத்தை கன்ஃபஸ் பண்ணினான், அறிக்கையிட்டான். கைகளை எழுதி அல்லேலூயா. அப்போ உண்மை தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ராஜா மனம் திரும்புகிறான், தேசம் மனம் திரும்புகிறது. இந்த தீர்க்கதரிசி ஆகிய இந்த யோனா கீழ்ப்படியாமல் போயிட்டான். அந்த சப்ஜெக்ட் எழுத்த ரொம்ப லேட் ஆகிடும். கீழ்ப்படியாமல் போனால் அப்புறம் கடலுக்கு கட்டளையிட்டார், மீனுக்கு கட்டளையிட்டார், வாந்தி பண்ணி போட்டுச்சு. அப்புறம் நினிவேக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகின்றான் சொல்லிட்டு அந்த கவிழ்த்தலுக்காக இவ்வளவு சிரமப்பட்டு கீழ்ப்படியாமல் அவன் போனான் பாருங்க. இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன் எந்த தேசத்துல இருந்தா தேசம் அத்தநாசம் குட்டிச்சவர். கீழ்ப்படியாத பையன் எந்த வீட்டில் இருந்தாலும் அங்க அத்தநாசம் குட்டிச்சவர். இப்ப கீழ்ப்படியாத பையன் கப்பல் ஏறான், கப்பல் ஆடுதுங்க. கீழ்ப்படியாத பையன் எந்த இடத்துல இருந்தா அங்கே ஒரு புயலை கர்த்தர் வீச பண்ணுவார். அந்த வீடு ஆடி போயிடும்.
எதை நம்பி இருக்கு? யார் சம்பாத்தியத்தை நம்பி வாழ்றியோ, எங்க இருந்து பணம் வருது, மொபைல் வருது, கார் வருது, பைக் வருது, எல்லாம் யார் மூலமா வருதோ முதல்ல அந்த வேற பிடிங்கி டபக்குன்னு வெளியே போட்டுருவார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எங்க இருந்தானோ அவன் நம்பி இருக்கிற நம்பிக்கையை முதல்ல அத்து போச்சு. இப்ப கப்பல் ஆடுது, காற்றுக்கு கட்டளை இட்டா காற்று போய் கப்பலை கடலை கொந்தளிக்க பண்ணுது, கப்பல் ஆடுது. கப்பலுடைய சாமான எல்லாம் சரக்கெல்லாம் காலி. கீழ்ப்படியாதவன் எந்த சபையில், எந்த வீட்டில், எந்த இடத்துல இருந்தாலும் அங்க இருக்க அத்தனையும் காலி ஆயிரும். அத்தனாசம் குட்டிச்சவர் எம்டி ஆயிடுச்சுங்க. கப்பலுக்கு சரக்கெல்லாம் கடல்ல போடுறாங்க, அப்பவும் கப்பல் ஆட்டம் நிக்கல. இப்ப என்ன செய்யலாம்னு தவிக்கும் பொழுது சொல்றாங்க, நாம வேணா சீட் எழுதி போட்டு பார்ப்போம் இந்த ஆபத்து யாரால் வந்தது என்று. சீட் எழுதி போட்டார்கள். அப்படி சீட்டோ வென்றால் யோனாவின் பேருக்கு விழுந்தது. அத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கும்போது யார் பேருக்கு விழுதா? இவரோ அடித்தட்டில் போய் நித்திரை செய்கிறார். எங்க போய்? அடித்தட்டில் போய் நித்திரை செய்கிறார். இந்த நித்திரை யோனா என்னப்பா உன் பேருக்கு தான் விழுந்திருக்கான். ஆமா, நான் தான் இப்படிப்பட்டவன், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நான் இப்படி கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போய் சொன்னார், தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ என்னை கொண்டு கரையில் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லலை. செத்தாலும் ஜாவேன், உமக்கு கீழ்ப்படிய மாட்டேன், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, இந்த காற்று அமர்ந்து விடும். சில பாருங்க பிடிவாதம் பண்ணுவான், இனி என்ன செய்ய, நான் உங்களுடைய ஊழியம் செய்ய மாட்டேன், நீ உன் சித்தம் செய்ய மாட்டேன். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் சபையாரே, தீர்க்கதரிசிகளே, பாஸ்டர்மார்களே, கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால், தேவன் உங்களை அழைத்திருந்தால் உங்களை கொண்டுதான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாருன்னு நீங்க கனவுல நினைக்காதீங்க. கர்த்தர் சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் வர உங்களை சிச்சித்து உருவாக்குவார். வேற ஒருத்தர் இல்லை, எப்பனாலும் உன்னை வச்சுதான் அதை செய்வார். நான் இப்போ இந்த ஒர்க்கு பிரித்து கொடுப்பேன், நீ கேமரா பாரு, நீ செடி தோட்டமெல்லாம் பார்த்துக்க, கூட்டி சுத்தம் பண்ணிடு. இப்போ இவங்களுக்குள்ள காம்படிஷன் நடக்கும். சில நாள் கூட்ட மாட்டாங்க, என்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும், கூட்டத்துக்கு அவனை தானே விட்டீங்க, அவன் கூட்ட மாட்டேங்கிறான். நான் பார்ப்பேன், நீயே கூட்டு போ. என்ன கூட்டலையா? கூட்ட தானே சொன்னேன், கூட்டு. இப்போ எஜமான் என்ன வேலை சொன்னாரோ அதை செய்யணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இப்போ எஜமான் சொல்லதை செய்யலை, தூக்கி என்ன கீழே போடுங்க, ஆனாலும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேயா. நான் இப்போ பரங்கி படைக்கு போயிடுறேன், செத்தாலும் சரி நான் இங்கே இருக்க மாட்டேன், அங்கே இதை விட சுகபோகமாக இருப்பேன், இருந்து பாறேன். போய் இக்கரைக்கு அக்கறை பச்சை, நான் பரங்கி படைக்கு போறேங்க, இங்கே இருக்க முடியாது, போய் பாரு. நான் தூத்துக்குடிக்கு போயிடுறேன், போயிட்டு அங்கே மன்னிச்சிருங்க, நான் ஐஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். இந்த கேமரா எடுக்கிறவர் அது ரெக்கார்ட் பண்ணி வேற போட்டு விட்டு போறாரு. போனா மச்சான் திரும்பி வந்தான். எங்க ஓடினாலும் அங்க இருந்து போட்டு தெய்வம் அனுப்பத்தானே செய்றாரா? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் எங்க போனாலும் விட மாட்டார். பாதாளத்திலே படுக்கை போட்டால் அங்கே இருக்கிறேர், ஆகாயத்திலே செட்டை விரித்து பறந்தாலும் அங்கே என்னுடைய கரம் எட்டி பிடிக்கும். இவ தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப பாருங்க, கீழ்ப்படியாதவனை கப்பல் ஏத்துக்கல. இப்ப கடல் கூட ஜெபம் பண்ணிச்சான். சரித்திர சொல்றான், ஆண்டவரே இந்த கீழ்ப்பாட போய் ஏன்ட்ட போட்டுறாதீங்க, எக்கச்சக்கமா ஜீவராசிகளை வச்சிருக்கேன், நான் கொந்தளிச்சிருவேன் அப்படிங்க. அப்படியா? ஒரு பெரிய மீனுக்கு கூப்பிட்டு, மீனே யோனான் ஒரு கீழ்ப்படியாத பையன் ராஸ்கல் வரான், அவனை தூக்கி பத்திரமா முன்னாள் வச்சு டைஜஸ்ட் பண்ணிவிடாத. இதாங்க அந்த மீனுக்கு பெரிய தண்டனை. சரித்திராளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மீனு கூட 3 நாள் நிம்மதி இல்லாமல் இருந்துச்சான். எனக்கு 3 நாள் ஒரு டைஜஸ்ட் ஆகாத, ஜீரணமாகாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள கடமடன்னு உருட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நிம்மதி இருக்குமாயா? ஈனோ போட்டு பார்த்தான், ஜெலுசில் குடிச்சு பார்த்தான், கேஸ்ட்ரோபேக் போட்டு பார்த்தான், ஒன்றுமே இல்லை சார், இங்கே குத்துது சார், கொடை சார், உருளுது சார், இங்கே தான் உயிரோடு ஒன்று கிடக்குதே சார் உள்ள. இப்போ மீனும் ஒரு ஜெபம் பண்ணுது, ஐயோ ஆண்டவரே சீக்கிரம் உத்தரவு கூட, ஒரு கீழ்ப்படியாத பயில கொடுத்து என்கிட்ட வைக்க சொல்லிட்டீங்க, எனக்கு நிம்மதி இல்லை, நான் சாப்பிட முடியல, என்னை வாந்தி பண்ண கட்டளையிடும், வாந்தி பண்ண போது உன்னை கடலை சொல்லுது, ஐயோ எனக்குள்ள போட்டுறாத ஆண்டவரே, எனக்குள்ள வேண்டாம். மீனுக்கு கட்டளையிட்டார், மீனோ கரையிலே போய் யோனாவை கக்கி போட்டது. கப்பலில் திருப்பி ஒழுங்கா போயிருக்கலாம் இல்லையா? இங்கேதான் ஒரு விஷயம் நடக்குது. தேவன் அழைத்த ஒரு மனுஷன் நெருக்கப்படும் பொழுது யோனாவுடைய ஒரு குணலட்சணம், அந்த கடற்பாசி சூழ்ந்து
இருள் சூழ்ந்து நாற்றமடித்த மீன் வயிற்றை ஜபாரையாய் மாற்றினான். கைகளை தட்டி அங்கே சொல்றான், நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரனை அவர் என்னை உத்தரை அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி கெஞ்சுவேன். அல்லேலூயா. இவ்வளவு பட்டவர்தான் பட்டத கெட்ட பின்பு ஞானி கொடுக்கறத கொடுத்தா தான் குடங்கொண்டு தண்ணிக்கு போவாளாம். இப்பதான் மனம் திரும்புறாரு. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், கர்த்தரனை கேட்டருளினீர். இப்ப ஆண்டவர் கேட்டாரு, நேரா போயாச்சு. மீன் போய் எங்க கெக்கடிச்சு, கரையில கெக்கடிச்சு. அதே நினிவேக்கு போறாரு. நினிவேல போய் சொல்றாரு, 40 டேஸ்ல இந்த நினிவே அழிஞ்சிடும். உடனே அங்க இருக்க ராஜா பார்த்தாரு, இந்த யோனாவுக்கு இல்லாத விசுவாசம் அந்த ராஜாவுக்கு இருந்துச்சு. ஒரு அனௌன்ஸ் பண்ணான், 3 நாள் ஆடு மாடு பசும் புல் பூண்டு பேயக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, ரெட்டெடுத்த வேணும். இதோ மனுஷர்கள் எல்லாரும் இதோ ரெட்டெடுத்த வேண்டும், சாம்பல்ல உட்கார வேண்டும், தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி பாவத்தெல்லாம் விட்டு திரும்பிட்டு பகவானை நோக்கி சுவாமியை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். யாருக்கு தெரியும், ஒருவேளை அவர் நமக்காக இறங்கினால் இறங்குவார். கைகளை தட்டி ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு பட்டணத்தை சீர்படுத்த வேண்டுமானால் முதலாவது தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகூடாது போன போதிலும் அவனை சரி பண்ணி அனுப்புகிறார். அங்கே போய் மேல ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பார்க்குறான். எப்போ கவலும் 40 டேஸ் ஆச்சு. இப்போ அந்த ஊர் வாலிப பசங்களாம் சும்மா விடுவாங்களா, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஹலோ மிஸ்டர் 40 டேஸ். யோனான கூப்பிடல, என்ன சொன்னா, ஹலோ மிஸ்டர் 40 டேஸ், ஹலோ 40ங்கிறான். கேவலமா இருக்குது. இன்னும் கவலையானு 40 நாள் ஆச்சு, கவலை. கோபம் இதுக்கு தாயா நீர் சொல்லுவீர். பிறகு அவங்க செவம் பண்ணுறானுங்க, கத்துறாங்க குத்துறான்னு நடத்த மாட்டேரு. எனக்கு கள்ளத்திற்கு தரிசின்னு பேரும் வச்சுருவாங்க. இப்போமே அங்கங்கே அறுத்து கழிக்கிறான். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் அறுத்து கழிக்கிறான். கள்ளத்திற்கு தரிசி வந்துட்டான் அப்படின்றான். நேற்று பொழைச்ச சுண்டக்காய் கூட கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரியாது, அபிஷேகம் என்ன தெரியாது, ருசிச்ச தெரியாது, என்னென்னமோ எழுதணுங்கிறதுக்காக எழுதுறான். இப்போ சொன்னது நடக்காட்டி என்னை காரி துப்பின் மானத்துக்கு எடுத்து போடுவாங்களே, சந்தி சிரிக்க வச்சிருவானே அப்படின்னு கட்டுப்பு எரிச்சலாயிருச்சு. இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா, சே விரும்பினதை கொடுக்கவே இல்லை, இவருக்கு போய் நான் ஊழியம் செய்வேனா. இப்போ இவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும் அல்லவா. ஒரு ஆமணக்கு செடி தோன்ற பண்ணினார். மொட்டை தலையான் சரத்தில் சொல்கிறாங்க. அவனுக்கு என்னதெல்லாம் முடியே இல்லை. டெசர்ட்டில் உட்காந்துருக்கிறான், பாலைவனத்தில். வெயில் மண்டைய புழைக்கு மூளை உருகி காது வலி வந்துடும். இதுக்கு ஒரு இதமாக ஒரு ஆமணக்கு செடி முளைத்து நல்லா இருக்குது. அதில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னால் ஒரு புழுவுக்கு கட்டளை இட்டார். என்ன செஞ்சார், ஒரு புழுவுக்கு கட்டளை இட்டார். புழுவே போய் பேசாமல் போய் அந்த ஆமணக்கு செடியை காலி பண்ணிடு. அது நறுக்கு பெண்ணி மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஒரு செடி முழுதும் நாசம் பண்ணிடுச்சு. ஒரு இலை கூட இல்லை, மேஞ்சிருச்சுங்க. சில பாருங்க, சாப்பிடும்போது நான் 2 இட்லி சாப்பிடுவேன், 15 இட்லி முடிங்கிருப்பான். எப்படித்தான் சாப்பிட்டாங்கன்னு நான் கூட மெல்றது தெரியும், இங்கே மெல்றது தெரியாது. எப்படித்தான் உள்ள போகுமே தெரியாது. இந்த புழு பார்த்துருக்கேன், புழு கடிக்கிறத பார்த்துருக்கியாடா, இப்படியே இந்தா அப்படி போகும். அப்படி தானே போவோம். கேட்டர்பில்லர் அதுக்கு பேர் இருந்தவர். கற்கர் கடிச்சு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வெயில் வேற மண்டையில் படுது, நிறைவேறாத கடுப்பு, உள்ள நிழலும் போச்சு, அதுக்கு ரொம்ப கடுப்பு. இப்போ கர்த்தர் வந்தார். யோனா இந்த புருஷன் முன்னாடி சண்டை போட்டுச்சுன்னா வீட்டுக்காரர் வந்தவொடனே ஏமா வந்துட்டேன் மூஞ்சி எழுதிட்டு பிறப்ப கொஞ்சில் கொலாவல் அல்வா மல்லிகைப்பூ நகை நட்டு ஏதாவது கொடுத்து ஐஸ் வச்சிருவார். இப்போ ஆண்டவரும் அப்படித்தான். அவரோட நம்ம பேசாட்டி அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். யோனா அப்படின்னா என்னப்பா எரிச்சலாவா இருக்க, கோமா இருக்கா? ஆமாம், மரண பரியந்த கோமா, சாகம் தட்டி நான் உன் மேலே கோமா தயாரிப்பேன் அப்படி சொல்கிறான். சொன்னேன், நான் போக மாட்டேன்னு நீவே தரிசிச்சுக்கு போனேன், கடலில் தூக்கி போட்டு என்னை நாசப்படுத்தி கொண்டு வந்து நான் சொன்னதாக நடத்தினீர் ஐயா. அப்போ சொல்கிறாரு, இந்த நிலம் யாரோடதப்பா? யாரோ ஒருத்தன் கூடாது. இந்த ஆமணக்கு அதை நீ போட்டியா? இல்லை. தண்ணி ஊற்றுனியா? இல்லை. வளர்த்தையா? இல்லை.
அந்த ஆமணக்கு செடி ஒண்ணுதான் இல்லை. எப்ப நீ நடாததும் நீர்ப்பாய்ச்சதும் உனக்கு சொந்தமில்லாத ஒரு ஆமணக்கு செடி கருகி போறதுக்கே இவ்வளவு எரிச்சலா இருந்து இது வருத்தப்பட்டேனா, இதோ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 மக்கள் சாவதை நான் பார்ப்பேனோ. அவங்களுடைய கூக்குரலை கேட்டேன். ஒரு தீர்க்கதரிசியை நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று முடிக்கிறார். இப்ப நான் என்ன செஞ்சேன், தீர்க்கதரிசனம் வரத்துக்கே இன்னும் வரல. தீர்க்கதரிசி வரத்தை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசின் குணலட்சணத்தை குறித்து நான் உங்கள் விளக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னதை சொல்லணும், தீமை வரும்போது அழணும், ஜனத்துக்கு விரோதமான தீமையான காரியம் வரும்பொழுது பரிதபிக்கணும், நன்மை வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர் சொன்னதை மட்டுமே செய்ய வேண்டும். 3 குணலட்சணம் தீர்க்கதரிசிக்கு. 1 கீழ்ப்படிதல், 2வது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு, 3வது கம்பீரமான குரல், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதென்றும். இன்னும் வரத்துக்கே வரல. தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும், அவனுடைய குணம் எப்படி இருக்கும், அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், அவன் எப்படி ஒப்புவிக்கப்பட்டவனா இருக்கணும், அவன் எப்படி கீழ்ப்படியணும், அவன் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை உள்ளதென்று இல்லாத சொல்லணும் மட்டும் சொல்லியிருக்கேன். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரத்தில் தீர்க்க தரிசன வரங்கள் எப்படி செயல்படும் என்பதை குறித்து உங்களுக்கு விளக்குவேன். பரலோக தேவனுடைய கரம் இப்பொழுது உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. சீமனர், திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்திரே, சூரச் செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்திரே, சூரச் செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் என் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்திரே.
பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கதற்கு. உங்க ஊழியம் நானின் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானின் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, பரிசுத்தவான்களை, தேவனுடைய பாஸ்டர்மார்களே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். திட்டங்கள் அவர்தான் தரணும், செயல்படுத்துகிறவன் அவர்தான். உங்களுக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவார். யாரையும் நான் குற்றப்படுத்தும்படியோ குத்தி காட்டும்படியோ அல்ல, தேவனுடைய வார்த்தையை குறித்த வைராக்கியத்தினால் ஆண்டவன் வாயில் போட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும், தீர்க்கதரிசியை எப்படி அழைக்கிறார், இந்த தீர்க்கதரிசி யாருடைய சத்தத்துக்கு வாயாய் இருக்கிறான், தீர்க்கதரிசியுடைய குணலட்சணம் என்ன என்பதை குறித்து பேசி இருக்கிறேன். 35 ஆண்டுகள் கர்த்தர் சொல்லாத ஒன்று நான் சொன்னதில்லை, சொல்ல போகிறதும் இல்லை. இந்த உலகத்தை குறித்து, வரும் காரியங்களை குறித்து, ராஜாக்களை குறித்து, ராஜ்யங்களை குறித்து, திருச்சபைகளை குறித்து, விசுவாசிகளை குறித்து, தனிப்பட்ட மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து கர்த்தர் என்னை கொண்டு பல ஆண்டுகளாய் பேசி வருகிறார். ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்படி நிறைவேற்றியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் இந்த உலகில் நடக்கும், இதுதான் நடக்கப் போகிறது என்று சொல்வார். ஒரு சிலர், பலர் அதை ஆண்டவருடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சிலர் நெகட்டிவ், எதிர்மறையான கருத்துக்களை சொல்வார்கள், ஈரலை குத்துவார்கள், புண்ணாக்குவார்கள். அதை பற்றி கவலை, அது அவர்களுடைய வேலை. சாக்கடை அழுகிறவன் சாக்கடை அழுகிறான். நீதிமன்றத்திற்கு நீதிபதி வேலையை செய்கிற ஆசிரியர் தன் பணியை செய்கிறார். சில சாக்கடை அழுகுகள் அள்ளிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு பேப்பர், காகித பூ இது எது, உண்மையான மலர் எது என்று வித்தியாசம் தெரியாதவர்களுக்குத்தான் அதை பற்றி ஒரு அறிவும் இருக்காது. உண்மை பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஆவி இன்னதென்றும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னதென்றும் ஆவியினால் நிதானித்து அறிகிறார்கள். தேவனுடைய வார்த்தை இதுவரை கர்த்தர் நடத்தியிருக்கிறார், இன்னும் நடப்பிப்பார். அடுத்த வாரத்தில் தீர்க்கதரிசன வரங்கள் எப்படி, அது எப்படி செயல்படும் என்பதை குறித்து தொடர்ந்து தியானிக்கிறேன். தீர்க்கதரிசன வரத்தை எடுப்பதற்கு முன் அந்த தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பிரசங்கத்தின் சாராம்சம். முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு, மூன்றாவது கம்பீரமான குரல். தேவன் அறிந்தேன், பரிசுத்தமாக்கினேன், தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டவும் கட்டவும் கவிழ்க்கவும் இன்றைய தினம் உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்றார். ரெண்டும் செய்வார். ஒன்று கிருபையாகும், ஒன்று இந்த பூமிக்கு உபயோகமாகும், மற்றொன்று தண்டனையாகும். அவைகளை அவர் வர விடுகிறார். ஒரு தீர்க்கதரிசியும் அப்படிச்சார். இன்றைக்கு தேவனுடைய மகிமை உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது, உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. എന്റെ പ്രിയപ്പെട്ട സഹോദരന്മാരെ, കേരളത്തിൽ നിന്ന് ഒത്തിരി പേര് ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. കേരളത്തിലെ എല്ലാവരും ചിലരുണ്ട്. ഒരു മനുഷ്യനെ കാണുമ്പോൾ നിങ്ങൾക്കൊരു ദൂത് പറയാനുണ്ട്. ഞാൻ ഒരു വീട്ടിലേക്ക് പോയിരുന്നേൻ. ഒരു സഹോദരി ഓടി വന്നാர்கள். ബ്രദർ, കർത്താവ് നിങ്ങളോട് ഒരു ദൂത് പറയാൻ പറഞ്ഞു. എന്തുവാ സിസ്റ്റർ? നിങ്ങൾ 4 ഫ്ലൈറ്റ് വാങ്ങിക്കും, വിമാനം വാങ്ങുക. ഞാൻ ഫോറിൻ പോവിங்க, വിദേശത്തിൽ പോകും, അമേരിക്കയ്ക്ക് പോകും, അങ്ങോട്ട് പോകും,
ഇങ്ങോട്ട് പോകും. ഞാൻ പറഞ്ഞു, വേറൊന്നും പറഞ്ഞില്ലേ ദൈവം? അല്ല, ഇത് പറയാൻ പറഞ്ഞു. എനിക്ക് 4 ഫ്ലൈറ്റ് വലുതല്ല, അമേരിക്ക സ്വർഗമൊന്നുമില്ല, വിദേശത്തിൽ പോകുന്നത് വലിയ കാര്യമല്ല, നാളെ ഞാൻ പോയിട്ട് വരാം. എനിക്ക് വിശുദ്ധിയായി ജീവിക്കണം, ദൈവഹിതം ചെയ്യണം. കർത്താവിൻ്റെ വീട്ടിലേക്ക് കോടി കോടി മില്യൺ പീപ്പിളെ ഞാൻ വിളിച്ചോണ്ട് പോകണം. ഇതേക്കുറിച്ചിട്ട് ഒന്നും പറഞ്ഞില്ലേ ദൈവം? അത് മറ്റവരെല്ലാം ഞാൻ പറയുമ്പോൾ ഇങ്ങനെ ശ്രദ്ധിച്ചു, കൈയടിച്ചു, കർത്താവിനെ ശ്രദ്ധിച്ച് എനിക്ക് കാണിക്കുകയും തന്നിട്ടുണ്ട്. മറ്റവർ തരും, ഞാൻ തരത്തില്ല. എനിക്ക് ദൈവത്തിന്റെ ദൂതുവാണ് ആവശ്യം. കൈകളെ തട്ടി ഒരു ഹല്ലേലൂയ. കർത്താവിന്റെ ദൂതുവാണ് എനിക്ക് ആവശ്യം. ദൈവത്തിന്റെ പ്രവചനം, ദൈവം നിങ്ങളോട് എന്താ അരുളി ചെയ്തിരിക്കുന്നു അത് പറഞ്ഞാൽ മതി. എനിക്ക് ഇതോ ഈ കാറിനെ കുറിച്ചിട്ടും ഫ്ലൈറ്റിനെ കുറിച്ചിട്ടും ബംഗ്ലാവെ കുറിച്ചിട്ടും അമേരിക്കയെ കുറിച്ചിട്ടും എനിക്കൊന്നും അതല്ല, എനിക്ക് ചുക്കാണത്. എനിക്ക് ഞാൻ വിശുദ്ധിയായി ജീവിക്കണം, എൻ്റെ ജനത്തിന് വിശുദ്ധിയായി നടത്തണം, എൻ്റെ ജനത്തിനെ സ്വർഗത്തിലേക്ക്, മോക്ഷത്തിലേക്ക്, നിത്യജീവനിലേക്ക് കൊണ്ടുപോകണം. ഇതിനാണ് എന്നെ ദൈവം വിളിച്ചിരിക്കുന്നത്. വിളിച്ചവൻ വിശ്വസ്തൻ, നിന്നെ അനുഗ്രഹിക്കും, എന്നെ അനുഗ്രഹിക്കും. ഇങ്ങനത്തെ പ്രവചനം ഇനി ആരോട് പറയരുത് സിസ്റ്റർ. കേരളത്തിൽ ഒന്നോ രണ്ടു പേർ, ഒരു ചില സ്വല്പം ജനങ്ങൾ ദൈവവേല ചെയ്യുന്ന പറഞ്ഞ് അമേരിക്കയ്ക്ക് പോകുന്നവർക്ക് സ്വർഗം പോകുന്നത് പോലെയാ. അമേരിക്കയിൽ നിന്ന് ഡോളർ വാങ്ങിക്കുന്നത് സ്വർഗം പോലെ. ഇനി വരും ഡോളർ. ഈ ഗവൺമെന്റ് എനിക്ക് അനുവദിക്കും. ജാഗ്രത. தேவன் தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமையை விவரிப்பதற்காக கர்த்தரை அபிஷேகித்திருக்கிறார். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ வென்றால் எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் சியோனில் பர்வதத்தை போல என்றென்றைக்கு திடமாய் நிற்பார்கள். ஒரு அல்லேலூயா. இயேசு இப்பொழுது உங்களை தொட போகிறார். நான் ஜெபம் செய்ய போகிறேன். Right now, let us pray right now. Thank you, Jesus. Wonderful Jesus, Almighty God, wonder-working Father. We all them to yourself, Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus. ദൈവത്തിന്റെ സർവശക്തന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി നിന്നെ മേൽ പകരാൻ പോകുന്നു, നിന്നെ തൊടാൻ പോകുന്നു, നിന്നെ സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു, നിന്റെ ഭവനത്തിനെ കുട്ടി സ്വർഗം പോലെ മാറ്റാൻ പോകുന്നു. ദൈവത്തിനെ സ്തുതിക്കാം, സ്തോത്രയാഗം അർപ്പിക്കാം. സ്തോത്രം, സ്തോത്രം, സ്തോത്രം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. தேவனுடைய மகிமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். இயேசு சுவாமி ஒவ்வொரு மேல இறங்கட்டும். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி அப்பா. கடல் கொண்ட லேச்சு பொங்கி கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீசி பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும். இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும். காற்றமைத்து துணை நின்று காரை சேர செய்திடும்.
கப்பல் ஏறி போவோருக்கு காடும் மோசம் வாரினும் பாறை மீமோ லக்கம் காற்று ஓமக்கெல்லாம் அடங்கும் ஈருளில் நீர் பரஞ்சோதி வெயிலில் நீர் நிழலே ஈருளில் நீர் பரஞ்சோதி வேலில் நீர் நீழலே யாச்சிறையில் தேசை காட்டி சாவில் எங்கள் ஜீவனே Holy Spirit of God, ஆண்டவரை துதியுங்கள். எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும் இன்ப துன்ப காலத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்கும் ஈகபர ஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி ஞாயிறும் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி ஞாயிறும் காற்றமைச்சு சோனை நின்று காரை சேர செய்திடும் யாச்சிறையோ தேசை காட்டே சாவில் எங்கள் ஜீவனே Jesus name of God. மகிமையின் தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். திசை காட்டும் தெய்வம் தீர்க்கதரிசியாக உன்னை அழைச்சு அவருடைய வார்த்தை உலகத்துக்கு செல்லும்படி அபிஷேகித்த ஆண்டவர் எலியா, எலிசா, மோசே, நாத்தான், சாமுவேல், யோவேல், மீகா, சகரியா, மல்கியா, யோவான் ஸ்நானகன், 12 அப்போஸ்தலர்கள், பவுல் அடியான், நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்டிருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்கள் என்னை கேட்டுக்கொடுங்க உங்கள் மீது இறங்க போகிறது.
வரங்கள் வேண்டும் என்று சொல்லுங்கள். மேலான வரங்களை நாடுங்கள். ஹalleluya. நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி. என் பிள்ளைகள் நம்முடைய வல்லமை இறங்கட்டும், வரங்கள் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். தீர்க்க தரிசன வரத்தை கொட்டி கொடும். தீர்க்க தரிசிகளாக அபிஷேகம் பண்ண ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு உண்மையாய் தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வழி காட்டட்டும். ஒவ்வொரு திருச்சபையும் அப்போஸ்தலர்களைப் போல, கொரிந்து சபையைப் போல பூரண கிருபை உள்ளவர்களாய் மாறட்டும். வயிற்று பிழைப்புக்காக வரங்களை விற்று பிழைக்காதபடி தேவனுடைய சத்தத்துக்கு அப்படியே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்ல எங்களுக்கு கிருபை அளித்தருளும். பேசுகிற எனக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் உண்மையை தாரும். உண்மையான அழைப்பை கர்த்தருக்கு உண்மை மனதுடன் செய்து முடிக்க கிருபை அளித்தருளும். இப்பொழுதும் பசி, பட்டினி, பஞ்சம், கொடூரமான இந்த கொரோனா தொற்று வியாதி இதற்கு வாடுகிற மக்களை கிருபையாய் தொட்டு சுகம் தாரும். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்வில் மாய மந்திர பில்லி சூனிக கட்டுகளினால் பிசாசின் போராட்டங்களால் வாடுகிற மக்களை சத்துருவின் கரத்திலிருந்து விடுதலையாக்குவே இயேசு நாமத்தில். பொல்லாத சபிக்கப்பட்ட வல்லமையை கர்த்தர் இயேசு நாமத்தில் சபித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பண தேவைகளுக்காக கடன் பாரத்தினால் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையாய் ஆசீர்வதியும். நீர் சுமந்ததை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே எங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதித்தருளும். கடங்கார பிசாசை பிடிங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். நீ சுமந்ததை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்தருளும். எந்தெந்த இடங்களில் வலிகள் இருக்கிறதோ அங்கே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த இடங்களில் வியாதிகள் இருக்கிறதோ அங்கே உங்கள் கைகளை வையுங்கள். இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். நரம்பு சம்பந்தமான வியாதிகள், கால்கள் கைகள் சம்பந்தமான வியாதிகள், வலிகள், பொல்லாத சர்ம நோய்கள், இருதய நோய்கள், லங்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், கேன்சர் வியாதிகள், பிளட் பிரஷர் நோய்கள், பலவிதமான இக்கட்டுகள், பிசாசின் போராட்டங்கள், தூக்கமின்மை, ஒவ்வொரு கெட்ட கனவுகள், இதை கொண்டு வர பொல்லாத பிசாசே அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அற்புத சுகம் உண்டாகட்டும். நரம்புகள் செயல்படட்டும். எலும்புகள் பலம் பெறட்டும். எல்லா குடும்பத்திலும் ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். களஞ்சியங்கள் நிரம்பட்டும். வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். வேலை பார்க்கிற மக்களை ஆசீர்வதியும். எங்கள் மாநிலத்தின் முதலமைச்சர்களை ஆசீர்வதியும். அமைச்சர் பெருமக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் நாட்டின் பிரதமரை, ஜனாதிபதியை, எங்கள் நாட்டை ஆளுகளை ஆசீர்வதியும். எல்லா தேச தலைவர்களையும் ஆசீர்வதியும். இந்த பொல்லாத பிசாசின் தொற்று வியாதி ஒன்றுமில்லாமல் சாம்பலாகி போகட்டும். காவல்துறை அதிகாரிகளை ஆசீர்வதியும். நீதிமன்ற நீதிபதிகளை ஆசீர்வதியும். ஆண்டவர், வழக்காடுகிற மக்களுக்கு நேர்மையை தாரும். தூய்மை பணியாளர்களை ஆசீர்வதியும். வைத்தியர்களை ஆசீர்வதியும். செவிலியர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் கிராமத்தை ஆசீர்வதியும். எங்கள் தெருவை ஆசீர்வதியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப், பேஸ்புக், ஜூபாம் மூலமாய் என்னை கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அச்சனையும் கொட்டி கொடுத்தரலும். ஒவ்வொரு திருச்சபையும் ஆசீர்வதியும். திருச்சபைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். தேவனுடைய வரங்களை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த கிருபைதாரும். ஒரு தீர்க்கதரிசன வரத்தை பெற்றுக்கொண்ட தீர்க்கதரிசியுடைய குணலட்சணம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சாராம்சத்தில் இன்று பேச சொன்னீர். பேசினேன். அதை கேட்டு தங்களை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் ஆசீர்வதியும். தீர்க்கதரிசிகளாய் நிலைநிறுத்தும். வரங்களை கொட்டிக் கொடும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதி கனமை செலுத்துகிறேன். சகல சத்துரு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தங்களை பூசிக் கொள்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் என் பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கையேந்தி நிற்கிறார்களோ இந்த ஜெபம் முடியும் பொழுது அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம் அந்தந்த கரங்களில், அந்தந்த சிரசில், அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரம்பி வழியட்டும். நிரப்பும் நிரப்பும். இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுவதற்காக கோடான கோடி நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த காரியங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வரங்களை பற்றி பேசி வருகிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தொடர்ச்சியின் காரணமாக கேளுங்க. அநேகருக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவினால் காணிக்கினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேகர் இந்த ஜூமில் வரனால எல்லாரும் பேரும் என்னால் சொல்ல முடியல. யூடியூப்லையும் ஃபேஸ்புக்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றியும் வாழ்த்து. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சா நமக்கு திறவுகோல் ஜெபம் நம்ம கிரவுண்ட்லேயே ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. உங்களை எல்லாம் முகமுமாய் காண நான் விரும்புகிறேன். தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய யூடியூப் சேனல் டென்சிங் டேனியல் பி, ஜஸ்ட் நவ் ஃபர்கெட்ஸ் டென்சிங் டேனியல் பி போட்டுட்டு நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது மெசேஜ் எல்லாம் பார்க்க முடியும். அநேகருக்கு அந்த சேனலை அறிமுகப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். மறந்துடாதீங்க, யூடியூப்பில் போட்டு டென்சிங் டேனியல் போட்டாலே போதும், சேனல் வந்துடும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு நீங்கள் அநேகருக்கு அதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.